ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல தந்த பவர் ஜெபத்துக்காக ஸ்தோத்திரம். ஜெப வேலை வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், வந்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் பலன் தாரும். பாடல் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே. ஜெப வேலையில் எங்களோடு கூட நீர் பேசும். இந்த வார்த்தை மூலமாக எங்களை உணர்த்துங்க. இந்த கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆனவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆற்றலானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆண்டவரே நம்மை ஆளுகை செய்வார். குடும்பங்களை ஆண்டவரே ஆளுகை செய்வார். சூழ்நிலைகளை ஆண்டவரே ஆளுகை செய்வார்.
ஏசையா ஏசையா உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா ஏசையா உம்மை பிரிந்து வாழ தெரியாதையா ஏசையா 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 முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம் கரம் வைக்கின்றீ முன்னும் பின்னும் என்னை நெருக்கி வைக்கின்றீ உமக்கு மறைவாய் எங்கே போவேன் உமக்கு மறைவாய் எங்கே போவேன் உம்மை விட்டு எங்கே ஓடுவேன் நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவேன் உம்மை பிரிந்து வாழ தெரியாதையா ஏசையா ஏசையா உம்மை பிரிந்து வாழ தெரியாதையா ஏசையா 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 எஜமானனே என் இயேசு ராஜனே எஜமானனே என் இயேசு ராஜனே உமக்காகத்தான் வாழ்கிறேன் உம்மைத்தான் நேசிக்கிறேன் உமக்காகத்தான் வாழ்கிறேன் உம்மைத்தான் நேசிக்கிறேன் பலியாகி என்னை மீட்டீரே பலியாகி என்னை மீட்டீரே பரலோகம் திறந்தீரையா பரலோகம் திறந்தீரையா
எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கே, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கே. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே.
சிலுவை நிழலில். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இளைப்படையாது மேலோகம், இளைப்படையாது மேலோகம், ஏகுவன் பரந்தே மேகம், சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திடை பாரிடுவேன். இன்பம் சுதந்திடும் திருமொழி கேட்டு இன்னல்கள் படிக்கவே தெரியாதுடே எனக்கு.
சிந்துது தூயோடன்பு மன்னாயிதை போன்ற காட்சி மன்னாயிதை போன்ற காட்சி எந்நாளிலுமே எங்கும் காணே விந்தை கீறி தேசுராஜா உந்தன் சிலுவையன் மேன்மை உந்தன் சிலுவையன் மேன்மை இந்த விந்தை அன்பு கீழாய் என்ன காணிக்கையை தேடுவே இந்த விந்தை அன்பு கீழாய் என்ன காணிக்கையை தேடுவே எந்த அரும் பொருளினாகும் எந்த அரும் பொருளினாகும் என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன் விந்தை கீறி தேசுராஜா உந்தன் சிலுவையன் மேன்மை உந்தன் சிலுவையன் மேன்மை கன்வர்சன் கீதங்களில் 10வது பாடல். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்தோடு நினைச்சுவேன் பாடி. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. கர்த்தர் என் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். கர்த்தர் என் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையும் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எனக்கு எதிராய் போல் பாளையம் இறங்கி என் மேல் ஒரு யுத்தம் வந்தாலோ. எனக்கு எதிராய் போல் பாளையம் இறங்கி என் மேல் ஒரு யுத்தம் வந்தாலோ. பயப்படே எதிராளி நிமித்தம் தேவையான பாதையில் நடத்திடுவார். பயப்படே எதிராளி நிமித்தமாம் சேவையான பாதையில் நடத்திடுவார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்றும் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்றும் தம் மகிமையை காண. இவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலய
நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. தீங்கு நாள் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தன்னை காப்பார். தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தன்னை காப்பார். உன்னதத்தில் மறைவாக ஒளி தன்னை பாதுகாத்து உயர்த்துவார் கன்மலை மேல். உன்னதத்தின் மறைவாக ஒளி தன்னை பாதுகாத்து உயர்த்துவார் கன்மலை மேல். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளை கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எந்தன் முகத்தை தேடுங்கள் என்று கர்த்தர் சொன்னாலே. எந்தன் முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே. சமூகத்தை தேடுவோனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். சமூகத்தை தேடுவோனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தரனை சேர்த்து கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தரனை சேர்த்து கொள்வார். எதனுள்ளம் திறமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்து நிற்கோ. எதனுள்ளம் திறமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்து நிற்கோ. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறிடார். எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறிடார். தமக்கென்றும் பயந்தேடும் கர்த்தர் யாவும் விருப்பவும் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்றும் பயந்தேடும் பக்தர் யாவும் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தனை என்ன செய்வாரா? மறைப்பார். நம்ம பிள்ளைகளை தான் நம்ம தேடுவோம். தீங்கு நாள் வரும்போது ஆண்டவர் நம்மளை என்ன செய்வாரா? தேடுவாரா? என் பிள்ளை எங்க தீங்கு வந்துகிட்டு இருக்கு, என் பிள்ளை நான் என்ன செய்யணும்? தேடி சேர்த்தனை மறைப்பார். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து என்ன செய்வார்? உயர்த்துவார். எங்க? கண்மலையின் மேலே நம்மளை என்ன செய்வாரா? உயர்த்துவார். அல்லேலூயா. இப்போ நம்ம பிள்ளைகள் தான் நம்ம தேடுவோம். கொஞ்சம் நேரம் காங்கலாம் என் பிள்ளை எங்கே போயிட்டா எங்கே போயிட்டா தேடுவோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்வாரா? அவர் தேடுவார். என் பிள்ளை எங்கே போயிட்டான், ஜெபம் பண்ண பிள்ளை எங்கே போயிட்டான், ஐக்கியத்துக்கே வரலையே, அவன் எங்கே போயிட்டான், ஜெதவச்சன அல்லேலூயா, அவன் எங்கே போயிட்டான், என் பிள்ளை ஊழியத்தில் முன்ன நிற்கணுவேன், என் பிள்ளையை காங்கலையேன்னு சொல்லி என்ன செய்வாரா? தேடுவார். என் முகத்தை ஆமே தீங்கு நாளில் கூடார மறைவில் சேர்த்தனை என்ன செய்வார்? சேர்த்து விடுவார். ஆமேன், அல்லேலூயா. இந்த ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். இருந்தவங்க நம்ம கண்களை மூடி, ஆண்டவரே எவ்வளவு ஒரு வார்த்தை ஆண்டவரே சாமி, எங்களை ஆண்டவரை தீங்கு நாளில் சேர்த்தென்னை மறைப்பார், உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலையின் மேல். எங்களை இன்றைக்கி உயர்த்தி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே.
என்னோடய வாழ்க்கையில் எத்தனையோ தீங்குகள், எத்தனையோ போராட்டங்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டு இருக்கு. எங்களை ஆண்டவரை எவ்வளவாக நீர் ஆண்டவர் தேடி எங்களை சேர்த்து எங்களை என்ன செய்கிறீர், நீர் வைத்திருக்கிறீன்னு சொல்லி யாராவது நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? சோத்ரம். ஆமேன், ஆமேன். சோத்ரம். ஆமேன், ஆமேன். சோத்ரம், சோத்ரம், சோத்ரம் ஆண்டவரே. ஆமேன், ஆமேன் ஆண்டவரே. தேடிக்கிட்டு இருக்கீங்க ஆண்டவரே, நிற்கணுமே ஆண்டவரே அப்பா. சோத்ரம். ஆமேன், ஆமேன். சோத்ரம், சோத்ரம் ஆண்டவரே. ஆமேன், ஆமேன் ஆண்டவரே. சோத்ரம் ஆண்டவரே. சோத்ரம், சோத்ரம், சோத்ரம். ஆமேன், ஆமேன். சோத்ரம், சோத்ரம். சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சோத்ரம், 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 சோத்ரம் ஆண்டவரே. உமக்கு சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சோத்ரம், சோத்ரம். தாரும் ஆண்டவரே. ஆமேன். இல்லை, கர்த்தர் நம்ம மேல் செய்த அன்பை நினைத்து ஆண்டவருக்கு கரந்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இரவெல்லாம் காத்தீ, இன்னும் ஒரு நாள் தந்தீ. இரவெல்லாம் காத்தீ, இன்னும் ஒரு நாள் தந்தீ. மறவாத என் நேசரே, மறவாத என் நேசரே, என்று உறவாடி மகிழ்ந்திடுவே, என்று உறவாடி மகிழ்ந்திடு. கோடி கோடி நன்றிடடி. ஆமேன், ஆமேன். நன்றிடடி. கோடி கோடி நன்றிடடி. நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உமக்கு தான் காலை மாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாந்தமே. காலை மாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. ஆண்டவர் நம்மளை அருமையாக தீங்கு நாளில் கூடார மறைவில் சேர்த்தன்னை. அமேன். அழைச்சுங்க. அல்லேலூயா. தேடி சேர்ப்பாராம். மறைவில் வைத்து ஒளித்தன்னை பாதுகாத்து உயர்த்துவார். கண்மலையின் மேல் நினைச்சுவாராம், உயர்த்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் தந்த நல்ல பாதுகாப்பு இந்த நிமிஷம் வரைக்கும் பாதுகாத்திருக்காரு. நம்முடைய ஜீவன் நம்முடைய பார்வையில் அருமையாக இருந்திருக்கு. இல்லை, கரந்தட்டி கத்துறோம், மயப்படுத்துவோம். ஆமேன். மை சோத்திரிக்கிறோம். உட்காரும். சோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் நான் என்ன ஜெபத்துக்கு வந்திருக்கோம்? பவர் ஜெபம். அல்லேலூயா. நல்ல ஒரு பவர் ஜெபத்துக்கு வந்திருக்கோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? அவர் நடத்துவார். அல்லேலூயா. நல்ல பவராக என்ன செய்வார்? நடத்துவார். அல்லேலூயா. ஒரு வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்கள் என்ன செய்வார்? செய்வார். ஆண்டவர் மேலே வைத்த அன்பு மகா பெரியது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் கிருபையாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஊழியங்களை ஆவியானவரே என்ன செய்கிறாரு? நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வீடுகளில் இருந்தாலும் ஊழியர் தான். ஜெதவச்சனம். அல்லேலூயா. வீடுகளில் இருந்தாலும் என்னது? ஊழியர். ஏனென்றால் 1 தீமோத்தேயு அந்த அருமையான ஊழியத்தை போடப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? 1 தீமோத்தேயு 3:13 எடுத்துக்கிடுங்க. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலைமையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தையும் மிகுந்த தைரியத்தை என்ன செய்வாங்க? அடைவாங்க. சத்தம். அல்லேலூயா. இந்த ஊழியம் என்ன வேணும்னா, இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை அது எப்படி செய்யணுமா? நன்றாய் செய்யணும். அதில் வீட்டிலேருந்து வரும்போதே எப்படி இருக்கணும்? அதில் ஃப்ரெஷ்ஷாக வரணும். நன்றாய் செய்யணும். சதவ. அல்லேலூயா. கொஞ்சம் சோர்வோ கை கால் வலிக்க என்ன 2 மணி நேரத்துக்கு போவையா அப்படின்னு நன்றாய் செய்யும்போது கர்த்தர் நம்ம எப்படி வைப்பாராம்? நல்ல நிலைமையும் நல்ல ஒரு நிலைமையை கர்த்தர் என்ன செய்வார்? முதலாவது கட்டளையிடுவார். இந்த நிலைமையெல்லாம் அநேகர் யோசனை பண்ணி பார்க்க அவங்க கண்ணுக்கு என்ன செய்யாது?
அப்படி ஒரு நல்ல நிலைமையை ஆண்டவர் என்ன செய்வார்? தருவார். எதோ சொல்லுங்க அல்லேலூயா. தருவாரா தரமாட்டாரா? நல்ல நிலைமை. இன்றைக்கி எத்தனையோ குடும்பத்தில் கணவன் மனைவி வெளியே பார்க்க நல்லா இருக்காங்க, 2 பேருக்கும் பேச்சு கிடையாது. எத்தனையோ வீட்டில் பார்த்துருக்கேன். பெரிய சம்பளம்லாம் வாங்குவாங்க, 50,000 ரூபா சம்பளம்லாம் வாங்குவாங்க. கணவன் மனைவிக்கு என்ன செய்யாது? எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது. ஆனால் நமக்கு இந்த உதவிக்காரருடைய ஊழியத்தை நல்லா செய்ததுனால நமக்கு என்ன நிலைமை? நல்ல நிலைமை என்ன செய்வார்? தருவார். அல்லேலூயா. நல்ல நிலைமையும் கிறிஸ்து இயேசு பற்றும் விசுவாசத்தில். ஆமேன். இது கடைசி காலங்களில் விசுவாசத்தை காண்பாரோன்னு சொல்லி நினைச்சிருக்கு, போடப்பட்டிருக்கு. ஆனால் அந்த உதவிக்காரருடைய இந்த ஊழியத்தை நம்ம செய்கிற நமக்கு கிறிஸ்து இயேசுவை பற்றும் நல்ல விசுவாசம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னொன்று மிகுந்த தைரியம். அவங்க எந்த ராத்திரி எந்த ஊருக்கு என்ன செய்வாங்க? போயிட்டு வாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் மை கொடுத்தாலும் இந்த ஊழியத்தை நம்ம என்ன செய்யலாம்? முடிச்சிடலாம். ஜதம் வச்சு அல்லேலூயா. அவன் தருமானனே இப்படி கலக்குன்னு நினச்சிட்டாங்க, பாட்டு பிடிச்சிட்டாங்க. வரும்போது வண்டியில் பேசிட்டு வந்தாங்க. அவங்க அப்பாலாம் பெரிய ஊழியக்காரன்னு சொல்லி அனுப்பிராசன் அடிக்கடி சொல்லியிருக்காங்க. சத்தம் வச்சுருங்க அல்லேலூயா. அப்போவுமே அவங்க அப்பா அண்ணனுக்கு தெரியும் போல், அவங்க அவ்வளோ பெரிய ஊழியக்கார மகன் இன்னைக்கு தான் நினச்சிருக்காரு, மைக்கை பிடிச்சிருக்காரு ஐயா அப்படின்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ வேலையை நம்ம எவ்வளோ விரிவாக என்ன செய்ய வேண்டியிருக்கு? செய்ய வேண்டியிருக்கு. வேலையை எப்படி செய்யணும்? வேகமாக என்ன செய்யணும்? செய்யணும். லேட்டு யாருக்கும் என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. அதான் அந்த தியான கூட்டத்தில் வந்து ஆண்கள்லாம் சொல்லுவாங்க, இப்போ தான் எனக்கு வயசு எத்தனை, 1 வயசு பிறந்திருக்கு அப்படிம்பாங்க. வயசு 45 வயசு இருக்கும். ஆனால் அந்த மனம் திரும்பின ஒன்றே தியான கூட்டத்தில் இழைஞ்சி மைக்கை பிடிச்சி இதை சொல்லுவாங்க, இன்னைக்கு தான் ஏன் எனக்கு என்னது 1 வயசு அப்படிம்பா. ஜதவச்சல் கலையிலூயா. அப்போ அன்னைக்கு அந்த ஊழியம் அவங்க வாழ்க்கையில் என்ன செய்யுது? உருவாக்கிட்டு இருக்கு. ஜதவச்சல் கலையிலூயா. அப்படி எத்தனையோ பேர் என்ன செய்யிருக்காங்க? சொல்லியிருக்காங்க. ஜதவச்சல் கலையிலூயா. இன்னைக்கு தான் எனக்கு வயசு 1. ஆண்டவர் எவ்வளவாக நம்மளை நடத்திக்கிட்டு இருக்கார். அலட்சங்க அல்லேலூயா. அப்போ நம்ம நல்ல ஊழியத்தை நம்ம செய்யும்போது கர்த்தர் நமக்கு நல்ல நிலைமையை மொத்தம் என்ன செய்வார்? நான் செய்த ஊழியத்தை என் மனைவியை முகத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? என் பிள்ளைகளை என்ன செய்வார்? அவர் பார்ப்பார். அலட்சங்க அல்லேலூயா. நமக்கு ஒரு நல்ல நிலையை கர்த்தர் என்ன செய்வார்? அவர் கட்டளையிடுவார். சென்னை ஊழியத்தில் எவ்வளோ ஒரு அற்புதம் நடக்கு. ஒன்றே ஒன்று, உதவிக்காரருடைய ஊழியத்தை நம்ம எப்படி செய்யணுமா? நன்றாய் செய்யணும். ஜதவச்சல் அல்லேலூயா. ஜதவச்சல் அல்லேலூயா. அதை நன்றாய் செய்யும்போது நமக்கு நல்ல சூழ்நிலையை கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஒரு வாழ்க்கையில் மனம் திரும்புதல், பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு? சரி, கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த உதவிக்காரியோட ஊழியத்தை நாங்கள் எப்படி செய்யணும்? நல்லா செய்யணும் ஆண்டவரே, நல்லா வேகமாக செய்யணும். எப்படி செய்யணும் சொல்லுங்கள்? வேகமாக செய்யணும். செய்வார், அவர் பார்ப்பார். ஜதவச்சல் அல்லேலூயா. பார்ப்பார். ஜதவச்சல் அல்லேலூயா. இன்றைக்கெல்லாம் என் மகாட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் கடன் பாரம் அவளுக்கு உண்டு. அப்போ அவள் சில காரியங்கள் நான் அதுக்கடி என் மகளுக்கு அடிக்கடி ஜோம் பண்ணியிருக்கேன். இப்போ அவள் சொன்னால், எப்போ ஒரு 4 லட்சம் என்ன செய்து தயாராகிட்டு கடன் அடைக்கிறதுக்கு சில கணக்குகளை சொன்னான். ஜதவச்சல் அல்லேலூயா. அப்போ ஒன்று கையை வைத்து ஆண்டவருக்கு தான் என்ன செய்தேன்? நன்றி சொன்னேன். ஜதவச்சல் அல்லேலூயா. அப்போ நம்ம செய்யும்போது நம்ம பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்தார்? அவர் பார்க்காரு. ஜதவச்சல் அல்லேலூயா. இல்லை கறந்தட்டி கத்துற மையப்படுத்தும். ஆமேன் 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 ஆமேன். மதியமெல்லாம் ஒரு ரூமுக்கு வந்துட்டு கடையத்துக்கு போனேன். நல்ல வெயில் தான். ஹெல்மெட் வேறு போடலை. வெயில் என்ன வெயில். போயிட்டு வந்தாச்சு. ஜதவச்சல் அல்லேலூயா. அப்போ இப்படி தான் நம்ம ஊழியத்தை நம்ம என்ன செய்யும்? உதவிக்காரருடைய ஊழியத்தை நம்ம எப்படி செய்யணும்? நன்றாக செய்யணும். அந்த தாவீதை எப்படி சொல்லுவாங்க? நன்றாக செய்யணும். ஜதவச்சல் அல்லேலூயா. ஜதவச்சல் அல்லேலூயா. அதை எப்படி செய்யணுமா? நன்றாக செய்யணும். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை செய்ததுக்கு இன்னும் நல்ல பலனை என்ன செய்யும்? தாரும். இன்னும் நான் நல்லா எடுத்து நம்ம என்ன செய்யணும்? செய்யணும். ஜதவச்சல் அல்லேலூயா. யாரா பாராட்டு, இந்த ஊழியத்தை செய்ய முடியாத பலனை கிருபை எங்களுக்கு தாரும். இந்த ஊழியத்தில் பெரிய கிருபை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றாக செய்யணும் போடப்பட்டிருக்க ஆண்டவரே. இந்த ஊழியத்தை நான் நல்லா செய்யணும் ஆண்டவரே, நல்லா செய்யணும் ஆண்டவரே என்று சொல்லி யாராவது ஒரு ஜெபம் பண்ணுவோமா? ஆமேன். சுத்ரம். ஆமேன் ஆமேன். இருக்கணும் ஆண்டவரே. ஆமேன். ஆண்டவரே, ஒதுக்கி ஆண்டவரே. ஆமேன். சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இருக்குதாப்பா ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம். ஆமேன் ஆமேன் ஆண்டவரே. சோத்திரம். நல்லா வைத்திருக்கிறீர் அப்பா. ஆமேன் ஆமேன் ஆண்டவரே. ஆமேன் ஆமேன் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே
ஆமென். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆமென். கரந்தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு எவ்வளவு பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறாரு, செய்து கொண்டே இருக்கிறார். சத்தம் வச்சுருங்க. அல்லேலூயா. அந்த உதவிக்காரருடைய ஊழியத்தை நல்லா செய்யும்போது நல்லா நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வாதம். அதோட ஜோயில் கூட அடிக்கடி நினைப்பேன், ஆண்டவர் இவ்வளோ காலத்துக்கு நம்ம குழந்தைக்காக ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் 2 பிள்ளைகளை கொடுத்துட்டார். சத்தம் வச்சுருங்க. அல்லேலூயா. இப்போ அவங்க ஊழியம் கூட செய்ய, எனக்கெல்லாம் ஆசை, ஊழியம் கூட செய்ய வேண்டாம், அந்த பிள்ளைகளை கொடுத்ததே பெரிய ஆசீர்வாதம். ஒரு அதிசயத்தை நினைச்சிட்டாங்க, கண்டுட்டாங்களா இல்லையா, சொல்லி பாருங்க. சத்தம் வச்சுருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் மகா பெரியவர். நான் நினச்சி பார்ப்பேன், அவர் செய்த ஊழியம், உதவிக்கார ஊழியம் எங்கெங்கெல்லாமோ வண்டியை வச்சு காரை வச்சு நினைச்சுதாங்க அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. சத்தம் வச்சுருங்க. அல்லேலூயா. கொஞ்ச நாள்லாம் பாருங்க, ஊரா டிம்போ என்ன செய்யிச்சு, வீட்டில் வந்து படுக்க எத்தனை மணி தான், 11 மணி தான் வீட்டில் வந்து படுப்பாங்க. அந்த ஆட்களை கூட்டிகிட்டு வரணும், அந்த ஆட்களை கொண்டு என்ன செய்யணும் சொல்லுங்கள், விடணும். இதுக்கு நம்ம உலக மனுஷம்னா என்ன கோபமெலாம் இருக்கோன்னு எல்லாத்தையும் பொறுமையாக சகித்து அந்த ஜெபம் பண்ண வச்சு அதை போய் அந்த ஆட்களை கொண்டு வீட்டுக்குள்ளே இறக்கி அது பிறகு என்ன செய்யணும் வீட்டுக்கு, அதெல்லாம் பரலோகம் என்ன செய்யுது பார்த்து. இந்த உதவிக்காருடைய ஊழியத்தை நன்றாக செய்யும்போது நல்ல நிலைமையை கற்று நமக்கு என்ன செய்யிருக்காரு, வச்சுருக்காரு. சத்த வச்சுருக்காங்க. அல்லேலூயா. நம்ம செய்வோங்க, நிச்சயமாக நம்ம என்ன செய்வார், அவர் இதை விட பல மடங்கு நம்மளை என்ன செய்வார். அல்லேலூயா சொல்லுங்கள். சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. இன்னும் சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. எனக்கெல்லாம் ஒரு பேத்தியா உண்டு, இப்போவே வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கற்று ஃப்ரீயாக கொடுத்துட்டாருங்க. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. அதுக்குன்னு பரீட்சை எழுதியிருக்கா, பாஸ் பண்ணிடுவாப்பா. நான் இது வரைக்கும் போன 10 நாளைக்கு முன்னெலாம் பேசினேன், எப்பா அவள் போகிறது எப்படி இருக்குது, கொஞ்சம் சந்தேகம் தான். இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லுதா, எப்படியாவது வண்டி ஏறுவாளுக்க, ஏறப்படையில் எரிஞ்சுவா, ஏறுவாளுக்க. இந்த குருசாமி பேத்தியாடா அப்படி ஏறுவா, ஏறுவா. சத்த வச்சிருக்க. அல்லேலூயா. அந்த உதவிக்காருடைய ஊழியத்தை நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க, நல்லா செய்யணும். அது ஒரு முறுமுறுப்பாக நம்ம என்ன செய்யக்கூடாது, அசால்ட்டாக நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏதோ ஒரு அவிசுவாசத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது. அந்த உதவிக்காருடைய ஊழியத்தை நல்லா செய்யும்போது நல்ல நிலைமையை கற்று நமக்கு என்ன செய்வார், நிச்சயமாக கட்டளையிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ என் மகளுக்கு ஏரோப்ளேன்லாம் ஃப்ரீ தான், எல்லாம் அந்த அதுதான் கொடுக்காங்க. சத்தம் வச்சுருக்க. தாய் மகளும் என்ன செய்யலாம், கொண்டு விட்டுட்டு வரணும்ல பாருங்க. அதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்தார், செஞ்சிகிட்டே இருக்கார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம கீழே பார்த்தே தான் ஊழியம் செய்தோம், ஆண்டவரை மேலே பார்க்க என்ன செய்தார், நம்ம பிள்ளைகளை மேலே பறக்க வைக்க போகிறாரு. சத்தமாக தான் சொல்லுங்களேன், கை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம கீழே பார்த்துக்கிட்டே இந்த ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை என்ன செய்தார், இந்த வேலை கொஞ்சம் மேலே என்ன செய்யணும், இவன் குடும்பத்தை கொஞ்சம் மேலே என்ன செய்யணும், கொண்டு போகணும்னு சொல்லி கடவுளுக்கு பெரிய ஆசை. செய்வாரா செய்ய மாட்டாரா. இந்த உதவிக்காருடைய ஊழியத்தை எப்படி செய்யணும், நல்லா செய்யணும். சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல முகாம்களுக்காக நல்லா ஜெபிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. முகாமுக்காக நம்ம பிரயாசப்படணும். நம்ம நேரத்தையும் காலத்தையும், அண்ணன் என்ன ஓட்டம் ஓடி இன்னைக்கு இவ்வளவு ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணியிருக்காங்க, அப்போ அவங்கள பார்க்க நம்ம இதை விட பல மடங்கு என்ன செய்யணும், ஓடணும். சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்க இன்னைக்கு ஓடின ஓட்டம் எவ்வளவோ ஓடி இருக்காங்க, எவ்வளவோ ஆட்கள் தெரியும் உலகத்தில். சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளவோ ஆட்கள் அண்ணனுக்கு என்ன செய்யும் தெரியும், ஆனாலும் ஆண்டவர் நல்லா என்ன செய்யிருக்காரு, ஓட விட்டுருக்கிறாரு. அந்த அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்க நாம சாமானியமாக என்ன செய்யக்கூடாது, அந்த உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாச்சு. அல்லேலூயா. இன்னொரு வசனத்துக்காச்சு எபிரேயர் எடுத்துக்கிடுங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். எபிரேயர் 2:4. இதை வச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். எபிரேயர்களின் நிறுவம் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்தவருமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையிட்டு இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி அந்த எப்படி ஆக்கியோன்னு எப்படி எழுதியிருக்காரு பாருங்க, நல்ல தெளிவாக எழுதியிருக்காரு. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த அடமொழிலாம் அவருக்கு எப்படி வந்ததோ தெரியல. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ஒரு வசனத்துக்குள்ள எவ்வளோ சுத்தமாக எழுதியிருக்காரு பாருங்க. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்தவருக்குமாகிய இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையிட்டு இருப்போமானால் தண்டனைக்கு என்ன செய்யும், எப்போ பருவம் வருது, கொஞ்சம் கவலைப்படணும். சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமாக தான் சொல்லுங்க. அல்லேலூயா. பருவம் வருது, என்னது எப்படி போகலாம், நான் சுரண்டையில் வேலை பார்க்கறேன்,
நான் வீட்டுக்கு போகணுவேன். ஜெபம் வச்சிருக்க அல்லேலூயா. இந்த கவலை நமக்கு என்ன செய்யணும்? வேணுமா வேண்டாமா? வேணும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம செஞ்சால் தான். நம்மளாம் 12 மணிக்கே ஆட்டோவுக்கு புக் பண்ணியாச்சு, கடையத்தில் வச்சே என்ன செய்யாது புக் பண்ணியாச்சு. ஏன்னா அப்போ பண்ணால் தான் ஆட்டோ என்ன செய்யும் வரும். ஜெபம் வச்சிருக்க அல்லேலூயா. நம்ம ஒரு கவலை நம்ம உள்ளத்தில் என்ன செய்யணும்? இவ்வளோ பிரதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? சத்தம் வச்சுருங்க அல்லேலூயா. நம்ம தப்பிக்கணும். இந்த கடைசி நாட்களில் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை நான் என்ன செய்வேன்? தொழுது கொள்வேன் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லுகிறார். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் என்ன செய்வேன்? எனக்கு ஒரு நல்ல ரட்சிப்பு வந்திருக்குயா. இந்த ரட்சிப்பு யாருக்கும் என்ன செய்யலை? வரல. எனக்கு அந்த ரட்சிப்பு ஆண்டவர் என்ன செய்யிருக்காரு? தந்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அதனால் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையிட்டு இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி ஒரு பெரிய தண்டனை உலக ஜனங்களுக்கு வரப்போகுது. ஆனால் தண்டனைக்கு நான் எப்படி பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே கிருபையை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவர் சமூகத்தில். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நம்ம கவலையிட்டு இருப்போமானால் தண்டனைக்கு நம்ம எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆண்டவரே எனக்கு ஒரு கவலை உருவாகட்டும் ஆண்டவரே. ஐக்கியத்தை குறித்ததான ஒரு பாரம், நான் ரட்சிக்கப்பட்ட இடத்தை குறித்ததான ஒரு பாரம் ஆண்டவரே, இந்த ஊழியத்தை குறித்ததான ஒரு பாரம் ஆண்டவரே. இல்லை ஜெபம் பண்ணுவோமா ஆண்டவரே? இந்த கவலை வேணும் ஆண்டவரே. சாமி என்னை நிரப்புங்க ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நம்மளை நிரப்பும்படியாக ஆவியானவர் நம்மை நிரப்பும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எங்களை நிரப்பி நடத்துங்க ஆண்டவரே. ஒரு பெரிய இந்த ஊழியத்தை குறித்ததான ஒரு கவலை என் உள்ளத்துல பொங்கிக்கிட்டே இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் அப்பா. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை தாருன்னு சொல்லி யாராவது ஒரு பாரத்தோடு ஆண்டவர் இப்படிப்பட்ட கவலை எங்களை நெருக்கட்டும் ஆண்டவரே. இந்த கவலை எங்கள் வாழ்க்கையில செயல்படட்டும் என்று சொல்லி யாராவது பாரத்தோடு ஜெபம் பண்ணும். ஆமென். சோத்திரம். ஆமென். சோத்திரம். பலத்த செய்கையினாலும் ஆமென் பகிர்ந்து கொடுத்த சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். சோத்திரம். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. ஆமென். சோத்திரம் சோத்திரம். நல்லா செய்யணும் ஆண்டவரே அப்பா. சோத்திரம். ஆமென் ஆமென் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திரம். ஆமென் ஆமென் ஆண்டவரே. சோத்திரம். ஆமென். சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம். ஒரு பாரம் ஐயா, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளணுமே ஆண்டவரே. சோத்திரம் 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 ஆண்டவரே. ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தர் கிருபையாக இறங்கி ஆண்டவர் தந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருக்கவே கூடாது ஆண்டவரே. இதை குறித்ததான ஒரு பாரம் எங்களுக்கு அடிக்கடி வரட்டும் ஆண்டவரே. முகாம்களை குறித்த பாரம், ஒரு புதிய கூடாரத்தை குறித்த ஒரு பாரம், போக்குவரத்து ஊழியத்தை குறித்த ஒரு பாரம் ஆண்டவரே. இந்த கூடாரத்தையும் ஜெபாரையும் குறித்த ஒரு பெரிய பாரம், ஊழியங்களை குறித்த ஒரு பெரிய பாரம் எங்க மேல இறங்கட்டும். எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இப்படியே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நல்ல வேலையை வைத்திருக்கிறார், நல்ல கிருபையை ஆண்டவர் தந்திருக்கிறார். எங்களை நெருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஓடணும் ஆண்டவரே. எங்களை அப்படி நீங்க என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என்னை பலப்படுத்த போறதுக்காக சோத்திரம். இயேசு நாமத்திற்கு நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. முதலாவது ஜெபம் பண்ணோம். உதவிக்காரருடைய ஊழியத்தை எப்படி செய்யணும்? நல்லா செய்யணும். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதை எப்படி செய்யணும்? நல்லா செய்யணும். செய்வாங்க. ஒரு ஊழியத்தை கண்டுட்டோம், நீங்கள் நான் சும்மா என்ன செய்யக்கூடாது? விட்டக்கூடாது. அது நல்லா என்ன செய்யணும்? சரி, சும்மா ஏதோ அற்புதமாக நினைக்கவே கூடாது. நம்ம வண்டி அதுக்காக பெட்ரோல் போட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். என்ன செய்யணும் சொல்லுங்கள்? என்ன செய்யணும்? ஓடிக்கிட்டே இருக்கணும். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், ஓட்டம் ஓடினா தான் சரியாக என்ன செய்யும்? நடக்கும். ஆண்டவர் அந்த கிருபைகளை நமக்கு உங்களுக்கு எனக்கு என்ன செய்ய போகிறாரு? அந்த ஊழியத்தை நல்லா செஞ்சிட்டோம்னா ஒரு மிகுந்த நிலைமையை கற்று நமக்கு என்ன செய்வார்? வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு மிகுந்த உயர்வை நமக்கு என்ன செய்யிருக்கிறாரு? கரந்தட்டி கொஞ்சம் மயப்படுத்தும். சோத்திரம். ரெண்டாவது நம்ம ஜெபம் பண்ணோம். தேவன்
இவ்வளவு பிரதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு நம்ம எப்படி நல்ல ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் நினைச்சிருக்காரு, தந்திருக்காரு. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமாக தான் சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாம் கை தட்டுக்கோ அல்லேலூயா. இவ்வளவு பெரிய ரட்சிப்பு, சும்மா சாதாரண ரட்சிப்பு இல்லை. அதான் ஜோயல் சொன்னாங்க, மெட்ராஸில் உவாத ஜெபத்தில் காட்டுட்டு இருந்தேன் இந்த கூகுளில். ஐயோ, சினிமாவுக்கு போகும்போது துண்டை என்ன செய்வாங்களாம், காப்பு இப்படி முடிக்கிடுவாங்க. யாரும் முகத்தை என்ன செய்யக்கூடாது, பார்த்துடக்கூடாது. ஆண்டவர் மேலே பார்த்துக்கிட்டு ஊழியக்காரர் மகம் இல்ல, எங்கே போய் நிற்கிறாரு, டக்குன்னு ரட்சித்தார். சத்தம் வச்சிருக்க அல்லேலூயா. அன்னைக்கு பாளையங்கோட்டை வழியே அந்த வழியே வண்டி வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த ஸ்கூலில் வச்சு தான் ரட்சிக்கப்பட்டேனே. 6 மணி, சாயங்காலம் 6 மணிக்கு இதே நேரத்தை நான் நினைச்சிருக்கேன், இந்த ஸ்கூலில் தான் நான் மனம் திரும்பினேன் அப்படின்னாங்க. சத்தம் வச்சிருக்க அல்லேலூயா. நீ ஸ்கூலுக்கு போய் மனம் சாமானியமாக எரிஞ்ச முடியாது, ஆனால் அங்கே போய் தான் அவர் எரிச்சிருக்காரு. ஆண்டவர் அந்த இடத்துல ரட்சித்திருக்காரு. கை தட்டு பார்ப்போம், உற்சாகமாக தட்டுங்க அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு ஒரு நேரத்தை ஆண்டவர் நினைச்சிருப்பாரு, தந்திருப்பாரு. அலட்சங்க அல்லேலூயா. ஆண்டவர் இந்த பெரிய ரட்சிப்பை என்ன செய்தாரு. நீங்கள் நம்மலாம் நம்ம டேவிட் ராஜா மனைவிலாம் வந்திருக்காங்க, அவங்களாம் அந்த ஊரில் அவங்க வளர்ந்தவங்க. ஆனால் இங்கே வந்து நினைச்சிருக்காங்க அந்த ரட்சிப்பை நம்ம நினைச்சிருக்காங்க. அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, நான் வேத வசனம் இப்படி படித்ததே இல்லை, நான் இங்கே வந்த பிறகு தான் அந்த வேத வசனத்தை நான் என்ன செய்தேன், வாசிக்க. அப்போ இந்த இடத்துல பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் வச்சிருக்காரு. அப்போ இந்த இடத்துக்காக நம்ம நல்லா என்ன செய்யணும், செயல்படணும். சத்தம் சொல்லுங்க அல்லேலூயா. யாரும் சோர்ந்து போறவே என்ன செய்யக்கூடாது, கூடாது. சத்தம் சொல்லுங்க, எல்லாம் கையை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா உச்சாம கை தட்டுங்க அல்லேலூயா. எல்லாம் கை தட்டுங்க. ஆமேன் 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 ஆமேன். செயலமாக செய்யக்கூடாதா, ஆண்டவர் நல்ல நிலைமையை கத்தர் என்ன செய்வார், ஒருத்தர் யாருக்குமே அந்த நிலைமையை. அதான் அண்ணன் அடிக்கடி ஒரு வசனத்தை சொல்லுவாங்க, கேட்டீராத, உணர்ந்தீராத, கண்டீராத, செவியால. அந்த வசனத்தை எடுங்கய்யா. ஏசை 64:4 எடுங்க. ஆண்டவர் எவ்வளோ பெரிய கிருபையெல்லாம் வச்சுருக்காரு. உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கண்டதும் இல்லை. சட்ட வச்சிருக்கா இல்லையா? எவ்வளோ அருமையான வசனம் பாருங்க. தேவனே உமக்கு காத்திருக்கு, நீர் செய்வேளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதல். இன்னும் ஸ்டாக் அவர்கிட்ட என்ன செய்யுது, இதே உலகத்தில் நிறைய அதிசயங்கள் என்ன செய்யுது, நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஸ்டாக் அவர்கிட்ட என்ன செய்யுது, இருக்கு, நிறைய இருக்கு. அல்லேலூயா. உலக தோற்றம் முதல் ஒருவரும் கண்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அல்லேலூயா. உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லையா, கேட்டதும் இல்லை, செவியால அவைகளை கண்டதும். அவனுடைய வருகை வேற நிறைய சூழ்நிலைகள்லாம் உலகத்தில் மாறுது. ஆனால் இதுக்கு இடையில இவ்வளவு அற்புதத்தை கடவுள் இருந்திருக்காரு. யாருக்கு வச்சிருக்காருன்னா, தேவனே உமக்கு காத்திருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. நீ ரவி கூட நீ காலையில் அந்த வசனத்தை சொன்னாங்க, காத்திருக்கிறவங்களுக்கு. ஏசாயா 40 போட்டிருக்கு, அவங்க புது பலன் அடைந்து எப்படி போவாங்களாம், அந்த வசனத்தை வச்சு ஜெபம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ரொம்ப நல்லா இருந்து. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், உண்மையிலே அது அவங்க சொன்னாங்க, கழுகு வந்து பார்வை எப்படி இருக்குமா, கூர்மையாக இருக்குமோ, அது தூரத்தில் வரும்போதே கீழே அடக்கலாம் என்ன செய்யுமா தெரியும். அப்போ நானும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆண்டவரே, இந்த கழுகை போல் நான் என்ன செய்யணும், என்னை மாற்றும் ஆண்டவரே. அங்கே தூரத்தில் வரும்போது எங்களுக்கு தீமையான காரியம் என் கண்ணுக்கு என்ன செய்யணும், தெரியணும். பக்கத்தில் போய் நின்னா கேவலப்பட்டு போ. சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம அந்த காரியங்கள்லேருந்து விடுதலை ஆகணும். தூரத்தில் வரும்போதே ஒரு சோதனை வருதுன்னு வைங்களேன், ஒரு சோதனை தூரத்தில் வரும்போதே என்ன செய்யணும், நம்ம கண்ணுக்கு என்ன செய்யணும், தெரியணும். அப்போ நம்ம தப்பிச்சுக்கலாம். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம என்ன செய்யலாம், தப்பிச்சுக்கலாம். அப்போ அதெல்லாம் வசனங்கள்லாம் பார்க்கும்போது, ஆண்டவரே தேவனே உமக்கு காத்திருளுக்கு நீர் செய்வளே நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதல் ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. இதுக்கு தாயா அந்த சேர்ல இவ்வளவு தூரம் வந்து உட்காந்துருக்கோம். வச்சிருக்க அல்லேலூயா. இந்த அற்புதம் யாருக்கெல்லாம் நடக்கணும், கை தட்டுக்கும் பார்ப்போம், எல்லாத்துக்கும் கையை வயிற்றுக்கும் பார்ப்போம். ஆண்டவரே, இந்த அற்புதம் எனக்கு என்ன செய்யட்டும், நடக்கட்டும். இது வரைக்கும் இந்த மனுஷனுக்கு செய்யாத அற்புதத்தை நமக்கு என்ன செய்ய போறாரு. இப்போ இந்த ஊழியத்தில் இருக்கதே ஒரு அற்புதம் தான். சத்தமாக தான் சொல்லுங்க அல்லேலூயா. இந்த கடைசி காலங்களில் ஒவ்வொரு ஆட்களும் படுத்த பாட பார்த்தா நம்மளை நல்லா வச்சுருக்காரு. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு 10 அதிகாரம் படித்தாலும் மனசில் என்ன செய்யுது, தங்குது. நீ உலகத்தில் மனுஷங்க படுத பாடு, ஐயோ பாவம், இருக்க சம்பளம் போதாத ஐயா, அவங்க வரத்து எங்கே போய் கொடுக்கணும், அங்கே நமக்கு ஒன்றும் கிடையாது. கர்த்தர் நம்மளை எப்படி நடத்தாரு, நல்லா நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. எப்படி நடத்தாரு, படுத்த உடனே என்னது வருது, தூக்கம் வருது. அல்லேலூயா.
இது நமக்கு போதாதா? நம்ம பாரத்தோடு ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, ஒருவரும் கேட்டீராத உணர்ந்தீராத ஆண்டவரே இந்த வல்லமைகள் வாழ்க்கையில வரட்டும். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் அடிக்கடி வந்துகிட்டு இருக்கோம். அடிக்கடி வந்து உங்களுடைய சமூகத்தில் கூடிக்கிட்டே இருக்கோம். ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்கு இந்த அற்புதங்கள் நடக்கணும். ஆண்டவரே, ஒருவரும் கேட்டீராத கண்டீராத உணர்ந்தீராத இந்த மகிமையான காரியங்களை ஊழியத்தில் நடக்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கட்டும். ஆண்டவரே, அல்ல பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நடைபெற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என்று சொல்லி, ஆண்டவரே இந்த அதிசயங்கள் எங்கள் வாழ்க்கை நீர் ஸ்டாக்கு வச்சிருக்கிறீர். ஆண்டவரே, இதுவரைக்கும் செய்யலங்கதை ஆண்டவரே ஏசாயா தீர்க்கதரிசனம் எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவரே, அந்த அற்புதங்கள் எங்களுடைய குடும்பத்தில் நடக்கட்டும். ஆண்டவரே, அநேக ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்படணும். ஆண்டவரே, இது எப்படி இது நடக்குன்னு சொல்லி. அது யாருக்கு நடக்குமா? கர்த்தருக்கு காத்திருந்து ஜெபிக்கிறோம். பார்த்தீங்களா, 2 மணி நேரம் 3 மணி நேரம். இன்னைக்கு அதிகாலை ஜெபம் நடந்திருக்கு, மதியம் போல் ஒரு 3 மணி நேரம் ஜெபம் நடந்திருக்கு. இப்பவும் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இந்த அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, பரலோகமே பார்த்து பயப்படாது. எப்படியா ஓட முடியும்? உலகம்னு ஓடுற காலத்தில் கொஞ்சம் ஜனங்கள் இப்படி ஓடிக்கிட்டு இருக்காங்களே அப்படி சொல்லி கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிப்பார். யாராவது ஒரு பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரே, உலக தோற்றம் முதல் ஒருவர் ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். எரிச்சல் ஆயிடக்கூடாது. ஆண்டவரே, எரிச்சல் பற்றக்கூடாதப்பா. ஆமென் ஆமென். ஆண்டவரே, எங்களை பக்குவப்படுத்தும். ஆண்டவரே, ஆண்டவரே நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே பக்குவத்தை எங்களை தாரும். ஆண்டவரே, தாரும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல கரந்தட்டி கத்துறோம், மையப்படுத்துவோம். ஆமென். மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் இதுவரைக்கும் கேட்டீராத கண்டீராத உணர்ந்திராத அந்த கிருபைகளை ஆண்டவர் அதிகமாக கேட்போம். ஜெபம் அல்லேலூயா. நிச்சயமா நம்ம வீட்டுக்கு என்ன செய்வார்? அவர் செய்வார். இந்த கடைசி நாட்களில் ஒரு குழப்பமில்லாத குடும்பத்தை நடத்தினாலே பெரிய ஒரு ஆச்சரியம். ஜெபம் அல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் என்ன செய்வார்? செய்வாரா செய்ய மாட்டாரா? குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் அல்லேலூயா. ஆண்டவர் நேர்த்தியா என்ன செய்வார்? அவர் நடத்துவார். நல்லா நடத்த போறாரு, நல்லா நடத்த போறாரு, நல்லா நடத்த போறாரு. ஜெபம் தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாம் உச்சாமா கை தட்டு பார்ப்போம். வாங்கி ஆமென் 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 ஆமென். இன்னொரு வசனத்தை நம்ம ஜெபிக்க போறோம். ஏசாயா 43:1 வாசிங்க. 43:1. இப்பொழுது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன் உருவாக்குமாய் கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஜெபம் அல்லேலூயா. ஜெபம் அல்லேலூயா. நம்மளை எப்படி அழைச்சிருக்காரா? பேர் சொல்லி. சாமுவேலு சாமுவேலு, அவ்வளோதான். ஜெபம் ஆபிரகாமே ஆபிரகாமே. ஜெபம் அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்கு பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன செய்யணுமா? வாழணும். ஜெபம் அல்லேலூயா. நம்ம பேர் யாருக்கு தெரியணும்? இந்த ஆண்டவர் இந்த 5 கன்னிகை காலத்தில் எழுதுவார். அப்போ எல்லாருமே கதவு தட்டுவாங்களாம். அந்த நல்ல உண்மையாக உள்ளவங்க உள்ள ஏறியாச்சு. அவர் சொல்லுவாராம், உங்களை நான் என்ன செய்யலை, நீ யாரோ, நீ உங்களை நான் என்ன செய்யலை, அறியலப்பா, நீ யாரோ அப்படின்ட்டாரு. இங்கே நம்ம நினச்சிருப்போம் உண்மையிலே நம்ம வடிவெல்லாம் மேலே தெரியும்னு சொல்லி. ஆனால் ஜெபம் அல்லேலூயா. ஜெபம் அல்லேலூயா. அது சொல்லிருக்கிறாரு, உன்னை மீட்டுக்கொண்டு பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டு நீ என்ன உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஜெபம் அல்லேலூயா. இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? வாழ வேண்டியிருக்கு. நீங்கள் நானும். ஜெபம் அல்லேலூயா. ஜெபம் அல்லேலூயா. அதான் அண்ணன் தயவா எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு ட்ரிப்பு வரவங்க கூட ஒரு ட்ரிப்பு என்ன செய்யுங்க, வாங்களேன். ஜெபம் அல்லேலூயா. அன்னைக்கு ஓசைச்சத்தில் கூட சொன்னாங்க, ஒரு ட்ரிப்பு வரவங்க எப்படி வாங்க, கூட ஒரு ஊழியத்துக்கு என்ன செய்யுங்க, கூட ஒரு ஜெபத்துக்கு என்ன செய்யுங்க, வாழ்க்கையில் ஜெயம் எடுத்துடலாம். ஜெபம் அல்லேலூயா. வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்யலாம்? ஆவியானவர் நடத்த ஆரம்பிச்சிருவார். ஜெபம் எவ்வளோ பெரிய தீமை வரட்டும், அது நம்ம கிட்ட கூட என்ன செய்யாது, நிற்காது. ஜெபம் அல்லேலூயா. ஆண்டவர் அதான் நம்ம பேர் சொல்லி அவர் என்ன செய்கிறாரு? அழைத்திருக்க. நீ என்னுடையவன். ஜெபம் அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க போகிறோம். இப்போதும் யாக்கோபே, உன்னை
இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினுமா கர்த்தர் சொல்லுகிறார். நீ என்ன செய்யாது, பயப்படாது, நீ என்னுடையவன். சத்தம் சொல்லுங்க, நீ யாரு, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். சத்தம் சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பேர் சொல்லி என்ன செய்கிறாரு, அழைத்து இந்த நாள் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நீங்கள் நாளும் நல்லா ஜெபிக்கணும். சத்தம் சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவாக என்னை நடத்திருக்கிறீர் அப்பா, என்னை பேர் சொல்லி என்ன செய்கிறாரு. அதான் ஊருக்கு வம்சத்தில் 2 பேர் தான் ஆண்டவர் போதுன்ட்டார். அவ்வளோ சத்தம் சொல்லுங்க அல்லேலூயா. அண்ணமெல்லாம் வண்டியை வச்சு எவ்வளவோ அடித்து பார்த்தாங்க, இவ்வளோ போதும் அப்படின்ட்டாங்க. அன்னைகிட்டே சொல்லிட்டாங்க. சத்தம் தான் சொல்லுங்களேன் அல்லேலூயா. இவ்வளவு என்ன செய்யும், ஊருக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும், அந்த ஊரே என்ன செய்வாங்க, மாற்றிடுவாங்க. சத்தம் சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா இவங்ககிட்ட என்னது இருக்கும், சத்தியம் இருக்கும். ஊருக்கு ஒருவர், வம்சத்தில் 2 பேர். இப்போ சந்தோஷமா இருக்கா இல்லையா? கண்டிப்பாக ஆண்டவரே பொறுப்படுத்திக்கிட்டார். அல்லேலூயா. இன்னும் பாரத்தோடு செபிக்க போகிறோம். ஆண்டவர் மகிமையான காரியங்களை என்ன செய்வார். சரி, சும்மாலாம் இல்லை பாருங்க. அன்றைக்கி தான் கடந்த நாளில் சவர் ஜெபம் நடத்தினாங்க. ஊழியம் செய்தவனுக்கும் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை நான் என்ன செய்வேன், காட்டுவேங்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அவ்வளவு நெருக்கமாக வந்துட்டார் கொஞ்சம் காலத்துக்குள்ள. சத்தம் சொல்லுங்க அல்லேலூயா. நான் பாரத்தோடு செபிக்க போகிறோம். ஆண்டவரே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் சொல்லப்பட்டிருக்க. ஆண்டவரே எங்களெல்லாம் ஊருக்கு ஒருவராக, வம்சத்துக்கு 2 பேராக தெரிந்தெடுத்திருக்கிறீர் அப்பா. இன்னைக்கு அநேக சகோதரர்களை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவங்க இன்னைக்கு உண்மையாக உழைச்சிட்டு இருக்கிறாங்க, உண்மையான ஊழியத்தை அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. காரணம் ஆண்டவர் அவங்களை தெரிஞ்சிருக்கிறாரு. இந்த ஊழியத்துக்காக நீ பாரப்படுறவங்க நிறைய பேரை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரும் அவங்களை தெரிந்திருக்கிறார். இன்னைக்கு அவங்ககிட்ட போய் பார்த்தா நல்ல சாட்சி இருக்குது, நல்ல வசனம் இருக்குது, நல்ல ஒரு பாரம் அவங்ககிட்ட இருக்குது. ஆண்டவரே நீர் தான் அந்த பாரத்தெல்லாம் தந்திருக்கிறீர் அப்பா. இப்போது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உருவாக்கும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, நீ என்ன செய்யாத, பயப்படாது, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ யாரு, என்னுடைய. ஆண்டவரே எவ்வளவாய் ஒரு மனுஷனை கர்த்தர் எவ்வளவு தெரிஞ்சிருக்கிறாரு. யாராவது ஒரு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? சோத்திரம் 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 ஆண்டவரே. ஆமேன் ஆமேன். ஆமேன். பயப்படாதே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவரே உண்மைதான். ஆமேன் ஆமேன். ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். ஆமேன். ஆமேன். உற்சாகமா கறந்துட்டுவோமா? ஆண்டவர் உங்களை என்னையும் கத்த நன்றாக இன்றைக்கு தெரிந்து கொண்டு நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் எங்களை வல்லமையாக நீ நடத்த போறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இன்னும் எங்களை நடத்தும் ஆண்டவரே. பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு நாமம் செய்யுங்க நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. சத்தம் சொல்லுங்க ஹல்லேலூயா. எரேமியா 3ஆம் அதிகாரம் அப்படியே நான் சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. 3:14 படிங்க. ஆண்டவர் எப்படி நம்மளை தெரிஞ்சிருக்காராம். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர், நான் ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பரை என்ன செய்வேன், கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடு என்ன செய்வாங்க, மேய்ப்பாங்க. அதாச்சும் கலையிலையா, அவங்க அறிவோடும் புத்தியோடு என்ன செய்வாங்க, மேய்ப்பாங்க. பெரிய ஆபத்து என்ன செய்யாது, வராது. சத்தம் சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய அழைப்பு அதான் பெரிய அழைப்பு. சத்தம் சொல்லுங்க அல்லேலூயா. அதான் என்னது பெரிய அழைப்பு. உண்மையிலே அவர்கள் உங்களை அறிவோடும் உங்களுக்கு இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பரை என்ன செய்வேன். நம்ம இருதயம் எப்படி இருக்கோ, இந்த இருதயம் என்ன இருதயம், திருக்கு உள்ளதோ மகா கேடு உள்ளதோ. இந்த இருதயத்துக்குலாம் சரியான மேய்ப்பர் இல்லைன்னு வைங்க, இந்த இருதயம் எங்கடிக்கே என்ன செய்யும், போயிட்டு எங்கடி தான் போகிற கண்ட்ரோல் இல்லாமல் என்ன செய்யும், வாங்கு வாங்குன்னு சொல்லும் இருதயம். கடனை என்ன செய்யும், வாங்கு வாங்கு 15 லட்சம் தானே ஈஸியாக அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லும். சொல்லுமா சொல்லாதா? சத்தமாக தான் சொல்லுங்களேன், அப்படியே சொல்லும். சத்தம் வச்சிருக்க அல்லேலூயா. அந்த ஐக்கியத்தில் நல்லா கண்ட்ரோல் பிரேக் என்ன செய்வார், இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர் கர்த்தர் உங்களை நடத்துவார். சத்தம் சொல்லுங்க அல்லேலூயா.
வேங்குன்னு சொல்லும், கடைசியில் லட்சத்தில் போய் நிற்கும். பிறகு வீட்டை கை வைக்கவா? எல்லாரும் புது வீட்டுக்கு போகக்கூடிய காலத்தில் இந்த ஆலோசனை இல்லைன்னா நம்ம வாடகை வீட்டுக்கு போகக்கூடிய நிலைமை நமக்கு என்ன செய்யும்? வருமா வராதா? வந்துடும். சொந்த வீட்டுலாம் இப்போ பெருசாக தெரியாது, கடன் பிச்சுக்கிட்டு நிற்கி போகலாம் போகுது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? சொல்ல ஆரம்பிச்சிடும். நல்ல அறிவோடும் புத்தியோடும் மேய்க்கக்கூடிய மேய்ப்பர்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு? தந்திருக்கிறாரு. அல்ல சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சத்தம் கை அசைத்து சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல மேய்ப்பர்களை ஆண்டவர் தந்திருக்காரு. பிள்ளைகளெல்லாம் அறிவோடும் புத்தியோடும் என்ன செய்வாங்க? மேய்ப்பாங்க. பிள்ளையுடைய ஆலோசனை எதுனாலும் அண்ணாட்டு வந்து என்ன செய்யலாம்? கேட்கலாமா கேட்கக்கூடாதா? கேட்டு பாருங்கங்க, பெரிய கடன் உங்களுக்கு இல்லாமல் ஆயிரும். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளைகளை நல்ல நிலைமையில கர்த்தர் என்ன செய்வார்? அவர் கொண்டு வருவார். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமாக தான் சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கை தட்டுங்க, உச்சாம கை தட்டுங்க. ஆமேன் 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 ஆமேன். இன்னைக்கு நிறைய நேரம் இந்த ஊழியத்தில் நம்ம இருக்கிறதுனால பெரிய சோதனைக்கு நீங்கள் நானும் தப்பிச்சு என்ன செய்தோம் இருக்கும். பிசாசுக்கு கோபம் தாங்க முடியல. இவனை எப்படியாவது என்ன செய்யணும்? இழுத்துக்கொண்டு தூர விட்டுன்னு நினைக்கான். ஆனால் ஐக்கிய பாதுகாப்பு நம்மளை இதுவரைக்கும் நன்றாக என்ன செய்யிருக்கு? நடத்தியிருக்கு. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இந்த சத்தியத்தை தான் அநேகருக்கு வாங்கையா வாங்கையா வாங்கையான்னு சொல்லிகிட்டு இருக்கோம். கர்த்தர் இந்த காலங்களில் பெரிய காரியங்கள் என்ன செய்தார்? உங்களுக்கு நீ இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பரை கொடுப்பேன், அவர்கள் உங்கள் அறிவோடும் புத்தியோடு என்ன செய்வாங்க? நல்ல அறிவே. சிலவங்க அறிவு இருக்காடா, இப்படி போய் மாட்டிக்கிட்டியே சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? புத்தி இருக்காடா அப்படின்லாம் உலகத்தில் என்ன இருக்கும்? பாசைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் தவிர்த்து நம்ம தூரம் வரணும்னா, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா, அது சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பருக்குள்ளே உள்ள என்ன செய்யணும்? வரணும். அவங்க சொல்லுத ஆலோசனை என்ன செய்யணும்? கேட்கணுமா வேண்டாமா? கண்டிப்பாக கேட்கணும். கேட்கும்போது ஒரு பெரிய கடன் சுமை நம்மளை விட்டு என்ன செய்யும்? மாறும். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு பெரிய சுமை மாறிடும். இப்போ உள்ள காலத்துக்குலாம் ரொம்ப நீட்டாக கேட்கணும். ஏன்னா உலகம் ரொம்ப மோசமாக என்ன செய்யுது? பிள்ளைகளை குறிச்செல்லாம் எப்படி கேட்கணும்? ரொம்ப என்ன செய்யணும்? கேட்கணும். எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும் சொல்லித்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கர்த்தர் என்ன செய்வார்? செய்வார். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா நான் சாதாரணமாக கூட சொல்லிக்கிட்டு இருக்கேன். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், கேட்கும்போது ஒரு ஊருக்கு போனாலும் ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்யணும்? போகணும். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அன்றைக்கி பாருங்கள், என் மகளுக்கு காலில் ஒரு சின்ன வண்டி விழுந்தனா பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ அண்ணனுக்கு ஃபோன் போடுறேன், ஏன்னா ஜெபம் பண்ணிக்கிடுங்க, இப்படி காலில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லுதானே. அப்போ நானும் மனைவி என்ன செய்தோம்? போகிறோம் அப்படின்னு சாதாரண காரியம், ஒரு சின்ன ஆலோசனை பாருங்க, போகிறோன்னு சொல்லியாச்சு. கடைசியில் பாருங்கள், அங்கே நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆண்டவரே, அது எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் அண்ணன் சொல்லியிருக்கேன், ஜெபம் பண்ணி விட்ருக்காங்க, எனக்கு ஒரு அற்புதம் என்ன செய்யணும்? நடக்கணும். நான் சாதாரணமாக ஒரு அது என்னது ஐடெக்ஸு, அதை நான் என்ன செய்வேன்? வாங்கி போடுவேன், அவள் காலு சரியாயிடும். அங்கே வீட்டில் போய் நிற்க, அந்த ஆஸ்பத்திரி போகணும், இந்த ஆஸ்பத்திரி போகணும், பெரிய பெரிய ஆஸ்பத்திரி போகணும் இந்த பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்னேன், அதுக்கு எங்கள் அக்காவுக்கு ஒரு சின்ன அந்த நேரம் அந்த ஞானத்தை ஆண்டவர் வச்சுருக்க தந்தார். அவர் சரியான ஒரு வைத்தியரை காமிச்சார். இப்போ தடவி ஒரு நாளைக்கு 150 ரூபா தடவுறதுக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. சத்தவச்சல் அல்லேலூயா. இப்போ நானும் மனைவி வீட்டுக்கு வந்தாச்சு. இனி அவளை நானே வண்டி என்ன செய்தேன்? ஓட்டிக்கிட்டேன். சத்தவச்சல் அல்லேலூயா. எத்தனையோ லட்சத்தை கால் ஒடிஞ்சதுக்கு கை ஒடிஞ்சதுக்கு லட்சம் கொடுத்தா தான் சரியாகனு சில பக்கம் பேசுவாங்க. ஆனால் எனக்கு சாதாரணமாக என்ன செய்யிருக்கு முடிச்சு. நான் அன்றைக்கி ஜெபம் பண்ணிவிட்டு அன்னைட்டு ஆலோசனை கிளம்ப போயிருப்பேன்னு வைங்களேன், எங்கனைக்கோ திருப்பி என்ன செய்வாங்க? விட்டுருப்பாங்க. பணம் வரத்தான் செய்யும். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் வீணாக போயிடும். நல்ல ஆலோசனை. சத்தமாக சொல்லுங்க. அதுக்கு தானே இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்? சின்ன காரியம் தான். இதை நான் ரேஸே சொல்லியிருக்கேன். இப்படி ஆலோசனை சின்ன காரியத்தை கேட்டு 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 போகும்போது கர்த்தர் கிருபையாக நம்முடைய சொத்து சுகங்கள்லாம் பாதுகாப்புக்கு என்ன செய்யிருக்காரு? கர்த்தர் வழி நடத்தியிருக்கிறார். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரேப்பா, எங்கள் ஐக்கியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அறிவோடும் புத்தியோடும் மேய்க்கக்கூடிய மேய்ப்பர்களை எங்களுக்கு தந்திருக்கிறீரப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. இது அநேக குடும்பத்துக்கு இது வேணும் ஆண்டவரே. இவங்களை அநேக இடங்களுக்கு நீங்கள் கொண்டு போகணும் ஆண்டவரே. அநேகருக்கு இந்த ஆலோசனை வேணும் ஆண்டவரே. குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும், மனைவி பிள்ளைகள் எல்லாம் மனம் திரும்பணும். இதுக்கு நான் என்னென்ன செய்யணும்? போய் கேட்டு ஜெபம் பண்ணிட்டு வருவோங்க. உங்கள் குடும்பத்தில் நல்ல ரட்சிப்பை ஆண்டவர் தருவார். குடும்பத்தில் உள்ள கஷ்டங்களெல்லாம் கர்த்தர் நீக்கி விடுவார். ஆண்டவர் லேசாக ஒரு செலவு இல்லாமே தந்து விடுவார். பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இன்னும் அநேக ஜனங்கள் ஐக்கியத்தில் வந்து ஆண்டவரே தன் வேதனைகளெல்லாம் நீங்கி சுகத்தோடு வாடக்கூடிய காலங்கள் அவர்களுக்கு கிடைக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே நீ அநேக குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். வெளியில் உள்ள அநேக குடும்பங்கள் வரும்படியாக வேதனையினாலும் கடன் பாரங்களினாலும் பலவிதமான போதனைகளினால அல்லப்பட்டு கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் ஐக்கியத்தை தேடி ஓடி வரட்டும் ஆண்டவரே, வரட்டும் ஆண்டவரே. நல்ல ஆண்டவரே சாமி, நல்ல மேய்ப்பர்களை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அறிவோடும் புத்தியோடும் மேய்க்கக்கூடிய மேய்ப்பர்களை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதின்னு சொல்லி
யாராவது ஒரு பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோமா? சோத்திரம். ஆமென். சோத்திரம். சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். 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 ஆமென் ஆண்டவரே. சோத்திரம். ஆமென். சோத்திரிக்கிறோம். சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். சோத்திரம். சோத்திரம். ஆமென். ஆமென். ஆமென் ஆண்டவரே. சோத்திரம். சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படலப்பா, மனம் திரும்பல ஆண்டவரே, பரிசுத்தாவியை பெறல ஆண்டவரே. ஆமென். 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 சோத்திரம். சோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே. சோத்திரம். ஆமென். ஆமென் ஆண்டவரே. எல்லா குடும்பங்களும் உள்ள வரட்டும் ஆண்டவரே, கொண்டு வரும் ஆண்டவரே. ஆமென். சோத்திரம். சோத்திரிக்கிறோம். 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 எவ்வளவு பெரிய பிரச்சனையும் ஆண்டவரே நீ மாற்றி தருவீரப்பா. சோத்திரம். சோத்திரம். காலை தள்ளாட ஓட்டார், உறங்காமல் காப்பவர் காலை தள்ளாட ஓட்டார். வேலையில் நின்னிஸ்ர வேலரை காப்பவர், வேலையில் நின்னிஸ்ர வேலரை காப்பவர். காலையும் மாலையும் கண்ணுறங்காதவர் கண்களை ஏறெடுப்பே. மானேரு நேராயன் ஏறெடுப்பே. எல்லா தீமைகளுக்கும் என்னை எல்லா தீமைகளுக்கும் கொல்லா உலகினில் போக்குவரத்தையும், கொல்லா உலகினில் போக்குவரத்தையும், நல்லாத்துமாவையும் நாடோறும் காப்பவர் கண்களை ஏறெடுப்பே. நேரு நேராயன் கண்களை ஏறெடுப்பே. கர்த்தர் அருமையான பாரத்தோடு உள்ள ஜெபத்தை தந்து நாளில் கத்து நடத்துனதுக்காக எல்லா கரந்தட்டி கத்திர மையப்படுத்தும். ஆண்டவரே நன்றியோடு மை துதிக்கிறோம். எங்கள் ஜெபங்களுக்கு நல்ல பதிலை தாரும் ஆண்டவரே. அண்ணன் மதுரை வரைக்கும் நீங்கள் போயிட்டு வர உதவி செய்வீர். அவனுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் அண்ணனுக்காக, அக்காவுக்காக, பிள்ளைகளுக்காக, சின்ன பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். எல்லா பிள்ளைகளையும் எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்கள் பலப்படுத்தி தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்ய இயேசு நாம் செய்ய நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஊழிய பௌர்மானம் கர்த்தர் செய்த நன்மைகளை இந்த இடத்துல என்ன செய்வோம்? நீ காலையிலேருந்து பகல் முழுவதும் ஜெபத்தில் நினைச்சிருக்கோம். சிலவங்க நம்ம நேரில் வந்திருக்கோம், சில கூகுளில் நினைச்சிருக்கோம் இருந்திருக்கோம். கர்த்தர் செய்த நன்மைகளை இந்த இடத்துல சாட்சியாக சொல்லுவோம். ஊழிய பகுமானமாக நம்ம பேசுவோம். வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. போன காத்திருப்பு ஜெபத்தில் வழக்குகளுக்காக என்ன செய்தோம்? ஜெபம் பண்ணோம். அப்போ எனக்கு தொழில் ஒரு வழக்கு இருக்குன்னு சொல்லி என்ன செஞ்சோம்? அன்றைக்கே சொன்னேன். அதே போல் என்ன வழக்கு அப்படின்னா, ஒரு சகோதரருக்கு நெல் விதை கொடுக்கும்போது அம்மன் நெல்லுன்னு கேட்டார். ஆனால் கம்பெனிக்காரங்க அச்சையா தூக்கி என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க. அவர் ஆரம்பத்துலேருந்தே புலம்பி தள்ளிட்டார். எனக்கு ரொம்ப சங்கடமாகவே இருக்கும். தினமும் சொல்லுவார். இதுக்காக தினமும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஐக்கியத்துலேயும் என்ன நடந்தது? ஜெபம் நடந்துக்கிட்டே இருந்தது.
இப்போ இன்னைக்கு காலையில் அவர் சொல்லும் பொழுது, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் என்ன செய்வார், அவர்கிட்ட சொன்னேன், ஆனால் நான் உங்களுக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஜோம் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னா அவருக்கு உள்ளதுக்குள்ள ஒரு சந்தோஷம். எனக்கா இப்படிலாம் ஜோமன்ற ஒரு வியாபாரியெல்லாம் கர்த்தர் கொடுத்துருக்காருன்னு சொல்லி அவருக்கு ஒரு சந்தோஷம். இப்போ என்ன அற்புதம் நடந்ததுன்னா, மதிய வேளையில் எங்கள் ஓனர் வந்தார். அப்போ அவர் உடனே அந்த வழக்கை என்ன செஞ்சிட்டாரு, சரி பண்ணி விட்டு போட்டார். அல்லேலூயா. அவர்கிட்டே ஃபோனை போட்டு, அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் அங்கே அடுத்த நெல் சீசனில் உங்களுக்கு விதையை நான் ஃப்ரீயாக உங்களுக்கு என்ன செஞ்சிடுறேன், கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. அன்றைக்கி ஐக்கிய ஜெபம், என்னுடைய தனிப்பட்ட ஜெபம், உங்களுடைய ஜெபம், எல்லா ஜெபமும் சேர்ந்து அந்த வழக்கை என்ன செஞ்சிச்சு, தீர்த்துச்சு. அதனால் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால் இன்றைக்கெலாம் நிறைய வழக்கு இதெல்லாம் அவர் சொன்னார். ஏன்னா நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை சொன்னீங்கன்னா, அந்த பில்லு மட்டும் தாங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, ஏன்னா பில்லு தருகிறது பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் அதை வக்கீல் மூலமாக கோர்ட்டில் கொண்டு போடுவீங்க. இப்போ எந்த கடையில் வாங்கும்போது உங்களை தான் நினச்சிவாங்க, என்ன தான் சொல்லுவாங்க. அப்போ அது எனக்கு ரொம்ப அசிங்கம்ண்ணே அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி அதை தான் சொன்னார். அந்த அசிங்கத்தெல்லாம் இன்றைக்கி கர்த்தர் மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. அதனால் ஆண்டவருடைய வழக்கை ஐக்கியத்தில் ஐக்கியத்தோடு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் தான் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பாவம் முழுத்தும் கடையில் இருந்தாலும் ஆண்டவர் வியாழக்கிழமை கரெக்டாக என்ன செய்வார், ஆண்டவர் வளர்ந்துருவார். ஜெதம் சொல்லுங்க. அல்லேலூயா. போக்குவரத்து ஊழியத்தில் இருக்கும்போது கர்த்தர் நல்லா என்ன செய்வார், நடத்துகிறாரு. இந்த ஊழியத்தை நன்றாய் என்ன செய்யணும், இந்த ஊழியத்தை எப்படி செய்யணும், நன்றாய் செய்யும்போது கர்த்தர் நமக்கு எப்படி செய்வார், நன்றாய் செய்வார். அல்லேலூயா. யாராச்சும் இருந்தால் சீக்கிரம் வாங்க. சோதம் இந்த ஊழியக்காருடைய உதவிக்காருடைய ஊழியத்தை நம்ம எப்படி செய்யணுமா, நன்றாய் செய்யணும். சரி, யாராவது முடிஞ்சால் வாங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை ஊழிய பௌர்ணமாக சொல்லுவோம். வாங்க வாங்க. சோதம் சோதம். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். குருசாமிண்ணே நல்லா பாட்டு படிச்சு அப்படின்னு சொன்னாங்க. பயம் எனக்கு இருந்த பையன் எனக்கு தான் தெரியும். அவன் பாட்டுக்கு ரேஸாக சொல்லிட்டாரு ஒரு பாட்டுக்கு. இன்னொரு பயம் இருந்துச்சு. போன வாரம் சனிக்கிழமை இங்கே செபத்துக்கு வந்திருக்க அன்னைக்கு சனிக்கிழமை ஊழியத்துக்கு போனோடனே கொஞ்சம் கூட வாங்க அப்படின்னு ஜோயல் தம்பி சொன்னாப்புல. நானும் சரி வரேன் அப்படின்ட்டேன். வீட்டில் போய் ஒரே பயம். விடிய காலம் சனிக்கிழமை விடிய காலத்துலேருந்து இன்னும் நம்ம எதுவும் பாட்டு பிடிக்க சொல்லிடுவாங்களோ, இல்லாட்டா எதுக்கும் நம்ம கூட வந்து எதுவும் மேடையில் ஒன்றா நெல்லுன்னு சொல்லிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன் பகல் ஃபுல்லாக. அப்புறம் ஜோம் பண்ணேன். முதல்ல எனக்கு இந்த போகிறதுக்கு தடை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு. இங்கே வந்தேன், கரெக்டாக வந்தேன். காரில் ஏறினோடனே கொஞ்சம் தூரம் கார் போனோடனே ஜோயல் நான் பெறத்தால் இருந்துக்கிடுவேன் அப்படின்னு சொன்னேன். போய்கிட்டு இருக்கும்போது காரில் அதெல்லாம் அங்கே போய் பார்த்துக்கிட்டோம்னே அப்படின்னாங்க. அப்போ நான் என்ன நினச்சேன், சரி அப்போ கடைசியில் போய் சுற்றி போய் இருந்துக்கிடணும், ஒரு பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே முன்னாடி ஓடியாந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். அங்கே போய் இறங்கினா நான் இந்த நாடார் சங்கத்துக்கு வியாபாரி சங்கத்துக்கெலாம் ஒருத்தர் கூட போவேன். அவர் முன்னாடிட்டு ஏனே வாங்கினே அப்படின்னாரு. எப்பா இவங்களாம் வந்து நிற்கான்னு நம்ம அது வேறு பயம். இதை மாதிரி கிறிஸ்தவ கூட்டத்துக்கு அவர் கூட போனது கிடையாது. அவர் கூட இந்த சண்டியர் கூட்டத்துக்கு தான் போகிறது. அவர் அந்த ஊர் பாவூர் சித்திரம் முன்னாள் பிரசிடெண்ட்டு, நம்ம பாஸ்டேட்டு டிசி. அதனே சரின்னு விட்டாச்சு. அதை விட்டு தாண்டினா அந்த சபை ஊழியர் என்னே வாங்கினே அப்படின்னாரு. அந்தோடனே அவர் பேர் தினகரன், எங்கூட கேடிசியில் வேலை பார்த்தாரு அவர். அந்தோடனே ஏன்னே நான் அந்த சைடு வழியாக போய் பின்னாடி உட்காந்துக்கிட்டேன் அப்படின்னு கையை என்னை பிடிச்சிக்கிட்டாரு. எனக்கு பயமாக இருக்குது மேடையில் முன்னாடி இருக்கிறதுக்கு. முதல்ல நம்ம பஸ்ஸில் ஓடினேன்னா நிறைய ஆட்களை எனக்கு பாவூர் சித்திரம் வழியாக தான் ரொம்ப நாள் ஓடினேன். முன்னாடி இருக்க ஆள் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச ஆளாக இருக்குது. எனக்கு இருக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. மேடையில் இருக்கிறதுக்கே அப்படியே இருக்கேன். இந்த புது பொண்ணை கொண்டு மேடையில் வச்சா இருக்கும்ல அது மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. உட்காந்துக்கிட்டே இருந்தேன், என்னடா இப்படி கொண்டாந்து இருந்துட்டோமே அப்படின்னு. பிறகு கொஞ்ச நேரம் கழித்து அந்த பயம் விட்டுட்டு பிறகு முடிஞ்சோடனே சாப்பிட கூப்பிட்டாங்க. அது வந்து நம்ம இப்போ நம்ம தெருவில் நடத்தோம்ல செபக்கூட்டம், அது நான் புதுச்சுரண்டை சபையிலையும் தெருவில் நடத்த செபக்கூட்டத்துக்கு போயிருக்கேன். சியோனில் நடக்கிறதுக்கு போயிருக்கேன். ஆலடிப்பட்டிலையும் இந்த தெரு செபக்கூட்டத்துக்கு போயிருக்கேன். அது என்னடான்னா ஒரு பெரிய பண்டிகை, இந்த பிரதிஷ்டை பண்டிகை மாதிரி நடக்குது.
டைனிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரே டைனிங் ஹாலில் 250 பேர் சாப்பிடுற மாதிரி போட்டிருக்காங்க. சாப்பாடை பார்த்தீங்கன்னா அப்படி சாப்பாடே நான் சாப்பிட்டதில்லை. கடைசி வரை எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சும் போன பிறகு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். எல்லாம் டேஸ்ட்டு அப்படி டேஸ்ட்டு, சாப்பாடு எல்லாம் அப்படி வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த அந்த சபை ஊழியர், ஜோயல் அண்ணே, நான் 3 பேர் நின்னோம். தானே நான் உங்களை பற்றி சொல்லட்டா இவர்கிட்ட அப்படின்னு கேட்டாங்க. சும்மா சொல்லுங்கண்ணே அப்படின்னு. ஏன்னா முன்னாடி டிப்போவில் பூரா சண்டியர் நான் தான், வட்டிக்கு கொடுக்குறது. 10 பேர் எப்பவும் கூட அலைவான். அவர் சொல்லுதார், இவருக்காண்டி என் கூட 30 வருஷம் 33 வருஷம் வேலை பார்த்துருக்காரு. என்கிட்ட ஒரு நாள் கூட டெப்போவில் இப்படி சொன்னது கிடையாது. என்னைய கண்டு அவரே பயப்படுவார். அவர் சொல்லுதார் ஜோயல்னே, நான் இவருக்காண்டி ஜோம் பண்ணேன் டிப்போவில். இவர் வட்டி கொடுத்துட்டு இருந்தார், அதுக்காண்டி நான் ஜோம் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். இன்னொன்று இருக்குது, அதை சொல்லலை அப்படி சொன்னார். அந்த உடனே சொல்லி முடிச்சுட்டு, சரி அண்ணே நான் இப்போ இந்த செவ்வாய்க்கத்துக்கு கொஞ்சம் போகிறேன்னே அப்படின்னு சொன்னேன். இப்போ தானே போகிறேன், அதனால் அவர்கிட்ட சொல்லிடுவோன்ட்டு நான் இப்போ தானே இந்த செவ்வாய்க்கத்துக்கு நான் கொஞ்சம் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, நான் படிப்பை முடித்து 1985 இந்த செவ்வாய்க்கத்துக்கு நான் அவர் செவ்வாய்க்கத்தும்னா அவருக்கு தெரியாது போலுக்குன்னு நினச்சிட்டு நான் அவர்கிட்ட சொல்லுதேன். அவர் சொல்லுதார், இவங்க அப்பா கூட நான் 1985 இந்த செவ்வாய்க்கத்தில் இருக்கேன். எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பார்த்துக்கோங்க. அந்த சபையில் ரொம்ப நல்ல குணம். அவர் எங்கள் கேடிசியில் வேலை பார்க்கறது மாதிரி கஷ்டம் ஒன்றுமே கிடையாது. அதுலேயும் உள்ள டெக்னிக்கலில் அப்படி கஷ்டமாக இருக்கும். நாங்கள் டிரைவராவது ஓட்டிட்டு விட்டுட்டு ஓடிடுவோம். அவங்க அப்படி கிடையாது, கஷ்டமான வேலை. அதையும் பார்த்துக்கிட்டு ஆண்டவர் அவரை ஊழியத்தையும் செய்ததுக்கு ஆண்டவர் அவர் கிருபை செய்தார். ஆண்டவர் எனக்கு இருக்க இந்த பயத்தெல்லாம் எடுத்து போடணும், அதுக்காண்டி சோம் பண்ணிக்கோங்க. இயேசு நாமத்தில் ஆமென். இயேசு என்னில் இருக்கிறார், என்ன ஆனந்தம். இருளும் புயலும் வரட்டுமே, இதயம் கலங்குமோ. இயேசு என்னில் இருக்கிறார், என்ன ஆனந்தம். இருளும் புயலும் வரட்டுமே, இதயம் கலங்குமோ. இறைவா இயேசு தேவா, இதயம் மகிழ்ந்து பாடோ. என்றோ உம்மை நாடோ, உம்மை நாடோ. என்றோ உம்மை நாடோ. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. பாடி நின்ற என்னையே வாழ வைத்திட, பாடி நின்ற என்னையே வாழ வைத்திட. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. அல்லேலூயா. இந்த பவுல் மனம் திரும்பி போன பிறகு இப்படி தான் சொல்லுவாங்க, ஏன் நம்ம அழிக்க தேடுறவன் இப்போ அதே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு ஆச்சரியத்தை ஐக்கியத்தில் நினைச்சிருக்காரு, உண்டு பண்ணியிருக்காரு. இன்னும் நம்ம எதிர்த்து சீக்கிரம் வருவோம். ஜெதவஜல் அல்லேலூயா. ஆண்டவர் இப்படிலாம் பெரிய பெரிய காரியங்களை நினைச்சிட்டாரு, செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. அந்த உதவியா சொல்லுவார், நான் எத்தனை வருஷத்துக்கு முன்பு நான் எங்கே போயிருக்கேன். அதான் நம்ம ஜோம் பண்ணியிருக்கோம். ஆண்டவரே பூமியில் கடையாந்திரத்தில் இருந்தாலும் அங்கேருந்து நீர் என்ன செய்யணும், கொண்டு வரணும்னு சொல்லி தான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக ஆண்டவர் வாயெல்லாம் திறக்க வச்சிருவார். அல்லேலூயா. இன்னும் யார் வந்தால் சீக்கிரம் வாங்க. ஆமென். நன்மைகளை அந்த இடத்துல சொல்லுவோம், ஒரு பெரிய பலனாக இருக்கும். அல்லேலூயா. பகல் முழுவதும் ஜெபம் நடந்திருக்கு. நல்ல ஜெபத்தில் நல்லா கலந்துக்கிடுங்க. சத்தம் வச்சுருங்க. அல்லேலூயா. ஜெபங்கள் நான் கிருபையாக போடப்பட்டிருக்கு. அந்த கூகுள் மீட்டிங்லாம் நல்லா என்ன செய்யணும், கலந்துக்கணும். சத்தம் வச்சுருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு காலையிலாம் எந்திரிச்சு பார்க்க செல்லு டப்புன்னு துட்டு நின்றுச்சு. நீப்பா நேற்று போடாமல் விட்டோமே அப்படின்னு சொல்லி கடைசியில் போட்டு பார்க்க ஒன்றும் என்ன செய்யலை, நடக்கலை. பிறகு பார்த்தேன், மகளுக்கு ஃபோன் பண்ணணுமா வெளியே ஃபோன் பண்ண முடியாது. இப்போ மகனை போட்டு விட்ருவா, அவளே அடித்து விட்ருவா. ஃபோன் பண்ணதுக்கும் வழி இல்லை. என் மனைவி போனால் அது கடையத்து போயிடுது, அவள் கையில் கொண்டு போயிட்டா. கடைசியில் என்ன ஆண்டவரே செய்ய, நான் கூர் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதானே வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு அம்மா கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. காலைல 6 மணிக்கு. என்னது கோலம், ப்ரோமஸ் அம்மா தான் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அம்மாட்ட போய் சொன்னேன், அம்மா எனக்கு எப்படியாவது துட்டி ஏற்றணும்மா, வேறு வழி இல்லாமல் இருக்குன்னு சொல்லி அந்த அம்மா கோலத்தை நிப்பாட்டிட்டு போட்டாங்கம்மா. ஜெதவஜல் அல்லேலூயா. கடைசியில் 6 காலுக்கு நான் பிடிச்சிட்டேன்.
ஜெபத்தை வச்சிருக்க அல்லேலூயா. பிறகு தொடர்ந்து இந்த ஜெபத்தை கேட்க இப்படி ஒரு துடிப்பு நம்மகிட்ட என்ன செய்யணும் இருக்கணும். சும்மா வீட்டில் பழையப்பா படுத்துக்கிட்ட துட்டு தான் இல்லையே நம்ம அப்படி உரைக்கும் அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. நல்ல உண்மை இந்த ஊழியத்தை எப்படி செய்யணுமா, உதவிக்காரியோட ஊழியத்தை நல்லா நடத்தணும். நல்லா என்ன செய்யணும், செய்யும்போது நம்மளை கர்த்தர் எப்படி வைப்பார், நல்லா வைப்பார். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? நிச்சயமாக நம்ம செய்வார். அல்லேலூயா. வேறு யார் வரணும்னா வாங்க. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இன்னொரு ஆள் யார் வரனாலும் கர்த்தர் செய்த நன்மைகள் இந்த இடத்துல என்ன செய்வோம் சொல்லுவோம். கிருபையாக கர்த்தர் நடத்திட்டு இருக்காரு. அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ரவி வாங்களேன், ஞாயிற்றுக்கிழமை ஆண்கள் கூட்டத்தில் கொஞ்சம் தேடி பார்த்தேன். ஏன்னா அடிக்கடி வர ஆளுக்கு ஒரு ஆள் வரலன்னா என்ன செய்வோம் இப்போ சொல்லுவாங்க. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. வேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஞாயிற்றுக்கிழமை ஊழியர்களும் கலந்து கொள்ள முடியல, திங்கக்கிழமை காலையில் ஊழியர்களும் கலந்து கொள்ள முடியல. உடவில் கொஞ்சம் பலவீனங்கள் இருந்துச்சு. ஆனால் எல்லோரும் கூப்பிட்டு விசாரித்து நமக்காக ஜெபிக்கின்றவர்கள் நம்ம ஐக்கியத்தில் இருக்கிறாங்க. அப்போ அது கூப்பிட்டு கேட்கும் போது அப்போ நம்ம வரலங்கும் போது ஒரு ஜெபம் அங்கே இருக்குது, ஜெபம் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தலைவலி ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்து இப்போ ஹாஸ்பிட்டல் போகும்போது பார்த்தா கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குன்னாங்க. அப்போ அந்த ப்ரெஷரை நம்ம விசாரிச்சும் போது எல்லா ப்ரெஷருமே நம்மளை விட்டு ஓடி போயிடுச்சு. இல்லையா ஆண்டவர் கிருபையாக வழி நடத்தினா. அது மட்டும் இல்லாதபடி ஊழியத்தில் செல்வது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம ஒரு 2 நாள் 2 ஊழியங்கள் கலந்து கொள்ள முடியலைங்கிற ஒரு ஒரு பரிதவிப்பாக இருந்துச்சு. நம்ம 2 ஊழியங்களை கலந்து கொள்ள முடியலையே அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய கிருபையில் தந்தார். தொடர்ந்து அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் கலந்து கொள்ளக்கூடிய கிருபை தந்தாங்க. ஆண்டவருக்கு நம்ம நாமும் மகிமைப்படுவதாக. ஆமென். இதுலேயே பிரச்சனை என்ன செய்யும் மாறிப்போ. எந்த சுகரும் கிட்ட என்ன செய்யாது வராது, ப்ரெஷரும் என்ன செய்யாது வராது. சத்தம் சொல்லுங்க அல்லேலூயா. வேறு யாரும் வந்தாலும் வாங்க. சோத்திரம். ஐக்கியம் நம்ம விசாரிக்கிற ஐக்கியம். சத்தம் சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நாள் வரட்டாலும் என்னது விசாரிக்க ஐக்கியம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே சோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஒரே ஒரு ஆளு ஊழி அறிமுகம் பண்ணோம். மறுநேரத்தில் அந்த அம்மா வருவாங்க, வந்து சொல்லுங்க. இப்போ நான் ஒரு வாரம் அங்கே உட்காந்துருக்காங்க. பெரிய வித்தியாசத்தை எஸ்டேட்டுக்கு இங்கே உள்ள வித்தியாசத்தை என்ன செய்வாங்க ஜதவச்சல் அல்லேலூயா. அங்கே வந்ததுனால எவ்வளோ கிருபை கிடச்சிருக்குங்கிறத நல்லா சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆமாம். கர்த்தர் நாமத்துக்கு உண்டாதாக. இந்த 2 மாதம் முடிஞ்சு 3ஆவது மாதமும் ஆரோக்கிய சுகத்தையும் கொடுத்தாரு. அந்த வார்த்தை நல்ல ஒரு பிரஜனமாக இருந்துச்சு. எல்லா ஜெப குறிப்பும் காலையிலையும் நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அதே மாதிரி அண்ணாச்சி கொடுத்தது டீச்சர் சனிக்கிழமை ஒரு குறிப்புக்கு ஜெபிக்கிறது ஒரு பிரஜனமாக இருந்துச்சு. ஒரு காரியத்துக்காக வேண்டி ஜெபம் பண்ணும்போது நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அந்த ஐக்கியம் மூலமாக ஒரு போக்கை வரத்தையும் ஆண்டவர் பாதுகாத்தார். 3ஆருக்கு போவதுக்கும் வர்றதுக்கும் எங்களுக்கு பலன். என் கணவர் எங்கள் குடும்பத்தை உத்தார் ஒருவர் நல்ல ஒரு ஆசீர்வாதமாக அந்த வசனம் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு பலனாக இருந்துச்சு. இந்த சிறுசா சொல்லி முடிக்கிறேன். அல்லேலூயா. ஒரு நாள் கூட வீட்டில் என்ன செய்யலை, போக்குவரத்து விடத்தில் அதை வாட்டுக்கு வர அங்கே போய் இறங்க சத்தம் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவியானவர் அந்த அளவுக்கு என்ன செய்கிறாரு, அந்த ஆவிக்குள்ளே வந்துட்டோம்னா நம்ம வீட்டில் நம்மளால் என்ன செய்ய முடியாது. இந்த தாவீதே தான் சொல்லுவார், அந்த டைம் வந்துன்னா என் கால் என்ன செய்ய வயலில் என்ன செய்யாது, 10 மணி 9:30 மணி ஆகிட்டேன் வயலில் என்ன செய்யாது, என் கால் என்ன செய்யாது நிற்காது. அப்போ வயல் இருந்து இப்போ ஆண்டவர் அதெல்லாம் எல்லாம் ஒதுங்க வச்சு இப்போ ஆபீஸர் மாதிரி நல்லா நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஜதவச்சலுங்க அல்லேலூயா. இப்போ ஒரு வேலையும் பாராமல் நல்லா உட்காந்துருக்காங்க. ஜதவச்சலுங்க அல்லேலூயா. இப்போ நாங்கள் 2 பேரும் ஊருக்கு போனால் என்ன சொல்லுவாங்க, ஐயா உங்களுக்கு குடும்பம் இருக்குது, வேலை இருக்குது, நான் போயிட்டுருக்கேன், அப்படி அதே வார்த்தை தான் சொல்லுவாங்க. கறந்தட்டி கத்துறோம், மயப்படுத்தும். அல்லேலூயா. பாருங்கள். ஆமென். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இப்படி நம்ம உற்சாகமாக இருக்கும்போது கர்த்தர் நம்ம நல்லா என்ன செய்வார்,
நடத்துவார். அவங்களுக்கும் வீடுகளில் நிறைய பிரச்சனை உண்டு. எல்லாம் சொல்லுவாங்க, என் பிள்ளைகிட்ட சொல்லி பார்க்கையா, என்ன செய்யலை, கேட்கவே இல்லை. ஆனால் அண்ணனும் அக்காவும் ஜோம் பண்ணதுனால என் குடும்பம் இன்றைக்கி எப்படி இருக்குது, பேரம்பேத்தியா வரைக்கும் தீ பிடிச்சிக்கிட்டு இருக்குது. சத்தம் சொல்லுங்க அல்லேலூயா. அவங்களையும் கத்த நல்ல நிலைமையில், ஏன்னா அந்த ஊழியத்தை நல்லா செய்யும்போது நமக்கு ஒரு நல்ல நிலைமையை கத்தர் என்ன செய்கிறாரு, வச்சிருக்கிறாரு. இல்லை புதிய கூடாரத்துக்காக ஜோம் பண்ணிக்கிடுவோம். கத்தர் எல்லா வேலையும் தீவிரமாக என்ன செய்யணும், நடக்கணும். சத்தம் சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம ஒரு வேலை கூட பாக்கிலாமல் என்ன செய்யணும், நம்மளும் புதிய கூடாரத்துக்கு சீக்கிரம் போகணும்னு ஆசையாக இருக்கா? சத்தம் சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா அதுக்கு ஏசி வேணும், அதோட தேவைகள்லாம் சந்திக்கப்படணும். ஆண்டவர் பெரிய காரியங்களை கத்தரை என்ன செய்யணும், அந்த தேவைகள்லாம் சந்திக்கப்படணும். சத்தம் சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா எல்லா பக்கமும் நல்லா ஏசி என்ன செய்யணும், மாட்டணும். அதுக்குரிய பணங்களை ஆண்டவர் வச்சிருக்காரு. சத்தம் சொல்லுங்க அல்லேலூயா. எப்படியாவது ஒரு அற்புதங்களை கத்தர் என்ன செய்வார், செய்வார். ஜெபம் பண்ணும். இயேசு நாமத்தில் ஆமென். சோதரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த பவர் ஜெபம்னு பேர் வச்சதுக்கு பிறகு அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ஜெபம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமென். என்ன ஜெபமாக நடந்துகிட்டு இருக்கு, எப்படி சொல்லுதீங்களோ அப்படி தான் ஜெபம் எப்படி நடந்துகிட்ருக்கு. சொன்னாலே பவர் கிடச்சிரும். நல்ல ஜெப வேலையை நமக்கான தந்திருக்கிறாரு. நல்ல சாட்சி நேரத்தை தந்திருக்கிறாரு. எல்லா ஜெபத்தையும் முடிக்க முடியாமல் போய் முடிக்க மாதிரி இருக்கு. ஆமென். எல்லா ஜெபம் எப்படி முடியுது, முடிக்க முடியாமல் முடிக்க மாதிரி. இன்னும் கொஞ்சம் ஜெபிக்கணும்னு ஒரு விருப்பத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இன்னும் எல்லாருக்கும் அப்படி தான் ஒரு விருப்பம் இருக்கணும். எல்லாருக்கும் என்ன விருப்பம் இருக்கணும், இன்னும் கொஞ்சம் நேரம் நடந்தால் நல்லா இருக்குமே, அப்படி ஒரு எண்ணம் வந்துடுதுன்னு சொன்னால் யாரும் நம்ம அசைக்க முடியாது. கர்த்தர் நமக்கு நல்ல ஜெபோட இருந்திருக்காரு. வந்திருக்க எல்லாரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கிறோம். அப்பாவுக்கு சின்ன விளைவின கண்ணில் இருந்துச்சு. கேட்ராக்ட் ஆப்ரேஷன் நேற்று காலையில் ஒரு 11:30க்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருக்காங்க. இப்போ வீட்டுக்கு இன்றைக்கி கூப்பிட்டு வந்து மதுரையில் ஆப்ரேஷன் பண்ணி வீட்டில் தான் இருக்காங்க. கேட்டுக்கிட்டு இருக்காங்க. காலையிலேருந்து 6 மணிலேருந்து கேட்டுகிட்டு தான் இருக்காங்க. மத்தியானம் ஜெபம் நடந்துகிட்டு இருக்கும்போது ட்ராவலில் வந்துட்டு இருந்தோம். அந்த ஜெபம் போகிற ஸ்பீடில் வண்டி போகிறதே என்னது தெரியல. அந்த தூரம்லாம் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணாங்க கூட தெரியாத அளவுக்கு நம்ம நல்ல இந்த ஜெப ஐக்கிய ஊழியம், இந்த கூகுள் மீட் ஊழியம் எல்லாருக்கும் ஒரு பலனாக இருக்குது. பயன்படுத்துகிறவங்க பாக்கியவான்கள். ஆமென். நம்ம எல்லோரும் பயன்படுத்திட வேண்டியதான். ஈஸியாக எல்லாத்தையும் கஷ்டமான விஷயங்களெல்லாம் ஈஸியாக கடந்து போயிட வேண்டியதான். வயிறு பசி கூட கிடையாது. அந்தளவுக்கு ஆண்டவர் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் மூடு கூட பேசுகிற வார்த்தை யாக்கோபு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரம், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் எண்ணப்பட்டது என்ற வேத வாக்கியம் எங்கே நிறைவேறிட்டு ஆதியாமத்தில் 15 வரும். அது நீதியாக எண்ணப்பட்டு எல்லாம் நடந்து முடிஞ்சு கடைசி கன்க்ளூஷன் முடிவுரை எழுதிட்டுருக்காங்க. எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிட்டு அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். இன்னைக்கு ஆண்டவங்களோடு கூட பேசுகிற வார்த்தை ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன். ஆமென். ஆபிரகாமுக்கு வேறு ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னு ரொம்ப போடல. ஆபிரகாம் ஆண்டவரோட ஃப்ரெண்டு. யார் விசுவாசமாக இருக்கிறீங்களோ அவங்க ஆபிரகாமுக்கு நண்பர்களாக ஆண்டவர் மாற்றிடுவார். உலக நண்பர்கள் எல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் ஆபிரகாம் ஆண்டவருக்கு ஃப்ரெண்டாக இருக்கார். ஆமென். யார் விசுவாசமாக இருக்கு, விசுவாசம் வேணும்னு நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் யாரோட நண்பர்கள். அதனால தான் ஊரில் ஒருத்தரும் வம்சத்தில் காரணம் என்னன்னு சொன்னால் நம்மெல்லாம் ஆண்டவரோட சிநேகிதரெல்லாம் வச்சுருக்கிறார். ஆமென். அது ஒரு ஜெப ஐக்கியம். ஆபிரகாமும் ஆண்டவரும் நல்ல ஜெப ஐக்கியம். ஆமென். லோத்து அங்கே ஜெப ஐக்கியத்தை விட்டு என்ன பண்ணிட்டார், கொஞ்சம் நவுண்டு போயிட்டார். எங்கே போனார்னு தெரில. பிறகு பார்த்தா ஜெப ஐக்கியத்தில் யாருக்கா ஜெபம் நடக்கு, லோத்துக்கே ஜெபம் நடக்கு. ஆபிரகாம் லோத்துக்கு ஜெபம் பண்ணுறாரு. அங்கே சொதோம் கோமோரா பட்டணம் அழிக்கப்படும் போது ஆண்டவர் ஆபிரகாம் ஜெப ஐக்கியத்தில் ஜெபம் பண்ண லோத்து என்ன பண்ணுவார், நினச்சி பார்ப்பார், காப்பாற்றுவார். அவர் சொல்லுவார், குழப்புவார். ஆனாலும் ஆண்டவர் அந்த லோத்துவை காப்பாற்றுவார். அதே மாதிரி நீ உலகத்தில் பலவிதமான சோதம் கோமரா போல் கடைசி கால சம்பவங்கள் சில அளக்கழிவு மாதிரி நடந்தாலும் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் தேசத்துக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ஆமென். ஆபிரகாம் விசுவாசித்தான். அது ஆண்டவர் அது நன்மையாக என்ன பண்ணிட்டாரு, மாற்றி கொடுத்தாரு. நம்ம விசுவாசத்தினால நம்ம ஆண்டவருக்கு நண்பர்களாக மாறிடலாம். கடைசி வசனம் கடைசி பகுதியோட வாசிப்போம். அவன் தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்டான். ஆமென். ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் எனக்கு ஊழியக்காரன்னு நான் சொல்ல மாட்டேன், நான் உங்களை எப்படி சொல்லுவேன், சிநேகிதன்னு சொல்லுவேன்.
ஊழியக்காரன்னு சொன்னால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ண மாட்டேய மாதிரி இருக்கும். எஜமான் வேலைக்காரன்னு சொன்னாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணணுன்னு இருக்கும். அதனால் நான் அவங்கள யாருன்னே சொல்லுதேன், ஸ்நேகிதன்னு சொல்கிறேன் அப்படிம்பாரு. ஜெப ஐக்கியத்தில் வந்திருக்க நம்ம எல்லாரையும் ஆண்டவர் எப்படி வச்சுருக்கிறாருன்னா, ஆண்டவரோட நண்பராக வச்சுருக்கிறார். ஆண்டவர் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆமென். அவர்கிட்ட எல்லாம் சொல்லலாம், A to Z அவளும் சொல்லலாம். என்ன தேவை இருக்கோ எல்லாம் சொல்லலாம். எனக்கு நாளைக்கு இது நடந்தால் நல்லா இருக்கும் நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு விசுவாசம் நம்ம எல்லாருக்கும் வேணும். ஆமென். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது. வாசிங்க, ஆதியாமத்தில் வாசிக்கும்போது தெளிவாக போட்டிருக்கோம். ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்த சம்பவங்கள் போட்டிருக்கோம். அவர் ஆண்டு வெளியே அழைத்து கொண்டு வராரு. அதுக்கு பிறகு அவருக்கு அந்த புலம்ப வேண்டிய அவசியமே அங்கே எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்டாண்டர்டாக நடத்திட்டார். ஆமென். அல்லேலூயா. 15வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும்போது, ஆபிரகாம் அவர் அவனை வெளியே அழைத்து, இந்த பவர் ஜெபம்லாம் எதுக்கு தெரியுமா? வீடுகளெல்லாம் இருந்தால் நம்ம என்ன தான் பண்ணிகிட்டு இருப்போம், புலம்பிகிட்டு இருந்திருப்போம். அதான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வெளியே அழைத்து வானத்தை என்ன பண்ணு, லேசாக பார்க்காத, எப்படி பாரு, அண்ணாந்து பாரு, நட்சத்திர கூட்டங்களை என்ன கூடுமான அவைகளை எண்ணு. பவர் ஜெபத்தில் நம்ம எதுக்கு இந்த ஜெபங்களுக்கெல்லாம் வெளியில் வரணும்னு சொன்னால், ஒரு விசுவாசம் வளரும். யாருக்கு விசுவாசம் வளருதோ அவங்கெல்லாம் ஆண்டவருக்கு ஃப்ரெண்டாக மாறிடுவாங்க. ஆமென். விசுவாசம் வளர 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 ஆபிரகாம் ஆண்டவருக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டார். நம்மளும் ஆண்டவரோட ஃப்ரெண்டு தான். இப்போ அவர் வெளியில் அழைத்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அது வரைக்கும் உள்ள புலம்பல். இதுக்கு பிறகு ஆபிரகாம் எங்கேயுமே புலம்பலை. ஒரு வீட்டுக்காரியம் ரொம்ப சிறப்பாக நடக்கு. கூடுமான அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவனமாக இருக்கும் என்றான். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆமென். இதைத்தான் அங்கே யாக்கோபில் போட்டிருக்கு. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் நீதியாக எண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை அங்கே இழுத்து கொண்டு போகிறார். நிருபத்தில் இங்கே உள்ள சம்பவத்தை அங்கே இழுத்துட்டு போகிறாங்க. இங்கே ஒரு கை வச்சுக்கோங்க, அங்கே வாங்க. யாக்கோபு 2:23 வாசிக்கும்போது இதே வசனத்தை அங்கே எழுதப்பட்டிருக்கு. நம்ம ஜெபிக்கிற ஜெப விண்ணப்பங்கள், வசனத்தை வச்சு ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும். யாக்கோபு 2:23 வாசிக்கும்போது, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய, அவ்வளோதான். ஆமென். ஆபிரகாமின் விசுவாசம் யாருக்குள்ளெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் ஆண்டவரோட யாராயிருவாங்க, சிநேகிதரெல்லாம் ஆயிடுவாங்க. ஆபிரகாம் பக்கமே ஆண்டவர் சாஞ்சிட்டார். எப்படி ஆண்டவர் ஆபிரகாம் பக்கம் சாஞ்சார்? லோத்து அவருக்கு பிடிச்ச எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டார். பச்சை கலரை பார்த்தெல்லாம் தூக்கிட்டு போயிட்டார். இதெல்லாம் தூக்கிட்டு போயிருப்பார். பச்சை கலரில் தூக்கிட்டு போயிருப்பார். மைக்கு மட்டும் தான் அந்த இருக்கும். பார்த்தீங்கன்னா பச்சையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டார். பச்சைன்னு பார்த்தோன்னே தூக்கிட்டு போயிட்டார். ஆபிரகாமுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நீ வா, நீ பார்க்குறதெல்லாம் என்ன உனக்கு தான். ஆமென். அவன் தூக்குறது தான் உனக்கு. அவனுக்கு என்னை தூக்க இடத்த போய் அவன் தூக்கிக்கிட்டு இருப்பான். ஆபிரகாம் லோத்துன்னு பார்த்துருப்பாரு. லோத்தையும் ஆதாயம் பண்ணக்கூடிய பலன் ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆமென். நீ பார்க்கிற எல்லா பூமியும் உனக்கு தான். நீ மேக்கப் பாரு, உனக்கு யாருக்கு? எனக்கு தான், உனக்கு தான். ஆண்டவர் ஃப்ரெண்டாக மாறிட்டார். ஆமென். கிழக்க நீங்கள் லேசாக தெரியாமல் பார்த்துருப்பாரு, சும்மா தெரியாமடி பார்த்துருப்பாரு, அவ்வளோ உனக்கு தான்ட்டார். சும்மா தெக்கனிக்கடி பார்த்துருப்பாரு, தெக்க உள்ள ஃபுல்லாக உனக்கு தான். அதிசயமாக நடத்தினார். யாருக்கெல்லாம் ஆபிரகாமோட விசுவாசம் இருக்கோ அவங்களாம் ஆண்டவரோட ஃப்ரெண்டாக மாறிடுவாங்க. ஆண்டவரோட ஃப்ரெண்டாக மாறினா என்ன அர்த்தம்? எதிராளி 100க்கு 100 தூக்கிட்டு போனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்லுவார், நீ பார்க்குற பூமி முழுவதும் உனக்கு தான் கொடுப்பேன். வாசிங்க, இந்த பகுதியை வாசிங்க. நல்லா வாசிக்கிறதுக்கே டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்டான வசனங்களில் இது ஒன்று. ஆதியாகமத்தில் 15வது அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது பின்பக்கத்தில் நல்லா போட்டிருக்கும். லோத்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டார். சில எல்லாம் போயிடுதுமாங்க, போட்டும். சில என்ன சொல்லுவாங்க, எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதையுமா அதையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, போட்டோம். யாருக்குள்ள ஆபிரகாமின் விசுவாசம் இருக்கோ கர்த்தர் என்ன கொடுப்பாருன்னு சொன்னால் அவர் ஃப்ரெண்டாக மாற்றிடுவார். ஃப்ரெண்டாக மாற்றினா என்னச்சு, சும்மா பார்க்கறது எல்லாம் உனக்கு தாங்க. இந்த ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம். 13 அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும்
தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்துன்னு பெரிய பத்திரம் போட்டு கொடுத்துட்டார். நடந்து எங்கேனாலும் நடந்து என்ன பண்ணு போ. எங்கே ஊழியத்துக்கு போனாலும் அங்கே இடக்க ஆத்மா அவ்வளோத்தையும் யாருக்கு தான்? உனக்கு தான் அள்ளி கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஊழியத்தை நடத்துறதுக்கு ஆண்டவர் பலன் கொடுத்தாரு. ஆண்டவர் கடைசியாக கொடுக்குற வார்த்தை ஆபிரகாமின் விசுவாசம். ஆமென். ஒருவேளை விசுவாசத்தில் யாராவது சார்ஜ் கம்மியாக இருந்ததுன்னா நல்லா 2 வார்த்தை ஜெபம் பண்ணி ஃபில் பண்ணிட வேண்டியதான். ஆபிரகாமின் விசுவாசத்தை எனக்கு தாரும். எதிராளி அவ்வளோத்தையும் அள்ளிட்டு போயிட்டார். ஆண்டவர் சொன்னார், அவனே ஒரு பார்வை என்ன பண்ணு. ஒருவேளை இங்கே என்ன லோத்துக்கு நிற்காருன்னு வச்சுக்கோங்களேன், தெரியாமல் கலைக்க நீ கடைசியில் லோத்துக்கே ஜெபிக்க வேண்டிய அளவுக்கு ஆபிரகாமை கொண்டு நிப்பாட்டினார். இந்த வார்த்தை உண்மை உள்ளதுன்னு யாக்கோபில் எழுதியிருக்கிறாங்க. ஆபிரகாம் விசுவாசத்தினால தேவனுடைய சிநேகிதன் என்ன பண்ணிட்டார். நம்ம ஆண்டவருக்கு எப்படி ஃப்ரெண்டாக மாற முடியும்னு சொன்னால், யார் ஆபிரகாமின் விசுவாசத்தை கேட்குறீங்களோ அவளாம் ஆண்டவரோட யாராயிருவான்? ஃப்ரெண்டாக, பெஸ்ட்டு ஃப்ரெண்டாகிடலாம். ஆமென். ஜோமனம் எல்லாரும், ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆபிரகாமின் விசுவாசத்தை எங்களுக்கு நீ தாரும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாமின் விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். ஆபிரகாமின் விசுவாசம் நமக்குள்ளே வந்தால் எல்லாம் நம்மளை விட்டு போன மாதிரி தெரிஞ்சாலும் ஆண்டவர் சொல்லுவார், கிழக்க நீ பாரு, கிழக்க தான் லோத்து நிற்கான், லேசாக கிழக்க பாரு, உனக்கு அவ்வளோ உனக்கு தான், கிழக்க மேற்க வடக்க தெற்க எல்லாம் உனக்கு தான்னு சொல்லி எதிராளிகளெல்லாம் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு பவர்ஃபுல் விசுவாசத்தை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவர் நீதியாக எண்ணினார். அந்த ஆபிரகாம் இடத்துல நம்ம பேரை போட்ட வேண்டியதான். நம்ம ஆண்டவரை விசுவாசிப்போம், அதை ஆண்டவர் நீதியாக எண்ணுவார். ஆண்டவர் ஆபிரகாம் ஆண்டவருக்கு சிநேகிதனாக ஆண்டவர் மாற்றிட்டார். நம்ம ஆண்டவர், நம்ம வீடு, நம்ம ஜெப ஐக்கியம் ஆண்டவருக்கு பிடித்த ஜெப ஐக்கியமாக இருக்கணும். நம்ம வீடு ஆண்டவருக்கு பிடித்த ஜெப வீடாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வீட்டில் இருக்க நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார், நிறைய கிருபைகளை கொடுப்பார். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தினாலே நிரப்பும். தந்த பாடல் வேலைக்காய், ஜெப வேலைக்காய் ஸ்தோத்திரம். சாட்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாரோட பிரயாணங்களுக்காக ஸ்தோத்திரம். கொண்டு வந்த ஆண்டு திரும்பி செல்லும்போது மிக பாதுகாப்பாக கொண்டு போக போகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பவர் ஜெபம் எல்லாருக்கும் உண்மையிலே ஒரு பவராக இருக்கட்டும் ஆண்டவர். நாங்கள் ஆபிரகாமின் விசுவாசத்தோடு கேட்டு பெற்றுக்கொள்ள கிருபை தாரோம். ஒருவேளை விசுவாச குறைவுகள் ஏதாவது இருந்தால் எல்லாம் சரிப்படுத்திருங்க ஆண்டவர். விசுவாசத்தில் நாங்கள் உங்களோட சிநேகிதனாக நாங்கள் மாறிடணும் ஆண்டவர். கிருபைகளை தாரோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். இல்லை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் விசுவாசம் ஆண்டவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக மாற்றிடும். லோத்து கிழக்கணிக்கு போகிற வயல் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பார். லோத்துன்னு பார்த்துருப்பாரு. அவ்வளோ யாருக்கு தான் ஆபிரகாம் தெரியாமல் பார்த்துருப்பார், சும்மா பார்த்துருப்பார். ஆண்டவர் தான் வாக்குத்தத்தம், உன்னை பார்க்கறது ஃபுல்லாக உனக்கு தான். ஆமென். போகிற ஊழியங்கள் வர சனிக்கிழமை கோயம்புத்தூர்லேயும் சாயங்காலம் திருப்பூர் ஊழியம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11 மணிக்கு, ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணிக்கு பெங்களூரில் ஏதோ ஒரு கோரமங்கலம் அப்படின்னு ஒரு பகுதியில் ஊழியம் இருக்குது. அதுக்கப்புறம் 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் கோடிஹள்ளியில் ஊழியம் இருக்குது. பெங்களூரில் காலை ஊழியம் இருக்குது. ஆண்டவர் அதுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. வரணும்னு சித்தம் இருந்தால் வந்து சேருங்க. பெங்களூரில் சந்திப்போம், எக்மோரில் சந்திப்போம்னு சொல்லி ஒரு செட்டு அங்கே ஆண்டவர் உருவாக்கிட்டார். இப்போ பெங்களூரில் சந்திப்போம்னு ஒரு ஒரு டேக் ஒன்று வச்சுருக்கோம், சும்மா எழுப்புதல் டேக். பெங்களூரில் சந்திப்போம்னு சொல்லி இப்போ 3 சென்டர் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. வாங்க 5வது ஞாயிறு மட்டும் தான் அங்கே ஜெபம் நடக்கும். 5வது ஞாயிறு வருஷத்துக்கு 3 இல்லை 4 தான் இருக்கும். பெங்களூர் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உணர்த்தல் கொடுக்கும்போது இன்றைக்கி எல்லாம் கிளம்பி வாங்க. கோயம்புத்தூர் ஊழியம் வார சனிக்கிழமை, இந்த மாதம் மட்டும் இந்த லெந்துகால ஊழியத்துக்காக மாற்றி வச்சுருக்கோம். அதுக்கு பிறகு 3வது சனி ரெகுலராக கோயம்புத்தூர் ஊழியங்கள் நடக்கும். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நல்லா பாருங்கள். பார்க்க ஊழியம் எல்லாம் யாருக்கு தான்? நமக்கு தான். மதுரையை நேற்று பார்த்து வந்தேன். மதுரையை கர்த்தர் நமக்கு கொடுப்பாரு. ஆமென். எல்லா ஊரையும் பார்த்துட வேண்டியதான். அதில் பார்த்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், நன்மையாக மாற்றினார், நண்பராக மாற்றிட்டார். நன்மையாக மாற்றினார், நண்பர்களாக மாற்றிட்டார். ஆண்டவரோட நம்ம ஃப்ரெண்டாக மாறிட்டோம்னா நைட்டே எல்லாத்தையும் தலைகளாக மாற்றி போட்டுருவார். யாரெல்லாம் இடைஞ்சல் போனால் அவ்வளோ வரையும் நொறுக்கி போட்டுருவார்.
ஆபிரகாமோட எதிராளிகளெல்லாம் போட்டு ஆண்டவர் சொப்பனத்தில் போட்டு அடிப்பார். அவன் யார் தெரியுமா? மகா பிரபு. உனக்காக ஜெபம் பண்ணுவான், ஒழுங்காக இருந்துக்கோன்னு மிரட்டுவார். ஆண்டவரே மிரட்டுவார். நம்ம செய்யாத வேலையெல்லாம் யார் செய்வா? அவர் செய்வார். நம்ம இப்படி ஜெபம் பண்ண வேண்டியது. ஆபிரகாமின் விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே ஜெபம் பண்ணுவோம். அது நீதியாக அதை மாற்றுவார். ஸ்தோத்திரம்.